திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. பராய் துறை மேவிய பரணி போற்றி, சீரார் பள்ளி மேவிய சிவனே போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமானினுடைய திருவருளாலும் குருமகா சன்னிதானங்களினுடைய திருவருளாலும் இந்த திருவாதிரை திருநாள்னு சொல்லக்கூடியதான இந்த ஆருத்ரா தினத்தன்று தில்லையம்பலத்தை குறித்ததான ஒரு சிறப்பு நேரலை வரைகலையுடன் உரை தமிழ் நிகழ்ச்சியினுடைய 29வது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் தில்லை மூதூர் அப்படின்ற தலைப்புலே, இன்றும் அடியேன் அதே தலைப்பு தான் பேச போறேன். சிறப்பு சொற்பொழிவாளர் ஆக நிஷாந்த் அவர்கள் கலந்து கொண்டு இந்த தில்லையம்பலத்தினுடையதான சிறப்புகள் எல்லாவற்றையும் நமக்கு சிறந்த முறைகள் எடுத்துரைத்தார். அதற்கு இசை துணையாக நம்முடைய நிகழ்ச்சியில் முதல் முறையாக அருண் கார்த்தி ஓதுவார் அவர்களும் கலந்து கொண்டு பதிக விண்ணப்பம் செய்தார். இப்படி இயல் இசை ஓவியம்னு சொல்லி ஒரு சங்கமமா நேற்று இந்த நிகழ்வு. பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெற்ற நாள் நேற்றைய தினம். இன்றைய தினம் ஆருத்ரா தரிசனம்னு சொல்லக்கூடியதான அற்புத தரிசனம். இது என்ன, ஆருத்ரானா என்ன அப்படின்றதெல்லாம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். நேற்று சிந்தித்ததிலிருந்து நேற்று விடுபட்ட சில சிந்தனைகள் இதில் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இது தேர் திருவிழாவை மையமிட்டும் சபாபதியாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமான், ஆனந்தமா நடராஜ பெருமான் அடியார்களுக்காக அந்த ரதத்தில் எழுந்தருளக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்றத மையமிட்டும் இங்கு வழிபட்ட அடியார்கள் விழாக்கள்னு ஒரு சில விஷயங்கள் நேற்றைய தினம் கூற மறந்த சில விஷயங்களை மையமிட்டதாக இந்த நிகழ்வு அமைகிறது. பொதுவாக இந்த தில்லை தலத்தினுடைய சிறப்பு, இந்த தில்லைக்கு இந்த தலைப்பு முடிவு பண்ணும்போது எங்க இருந்து இந்த வரி எடுத்தோம், தில்லை மூதூர்னு யார் சொன்னான்னா மணிவாசக பெருமான். எந்த கோயிலுக்கு மணிவாசகருக்கு எவ்வளவு விருப்பமோ என்னமோ தெரியாது, ஆனா அந்த தில்லை சிற்றம்பலத்து மீது அவருக்கு இருந்த அந்த காதல் அன்பு அனாதியானது. நடராஜ பெருமான் மீது அவருக்கு இருந்த காதல் எப்படிப்பட்டதுன்னா, திருக்கோவையார்னு ஒரு அற்புதமான நூல், அன்பர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு நூல் திருக்கோவையார்னு சொல்லி 8ஆம் திருமுறையிலேயே பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு பெருமானே கேட்ட சிறப்புடைய நூல் அந்த நூல். இதுல தலைவன் தலைவி பாவனையில மிக அழகாக அந்த அகமரபு, தமிழ் இலக்கிய அகமரபில் பாடப்பட்ட நூலாக அந்த நூல் அமைந்திருக்கிறது. அதுல அப்படி இந்த தில்லை ஒவ்வொரு பாடல்லையும் தில்லை சிற்றம்பலத்தை புகழ்ந்து பாடியிருப்பார். ஒரு பாடலுக்குள்ள தில்லையை குறிக்கக்கூடிய வரிகள் இல்லாமல் அந்த செய்யுள் நிறைவே அடையாது. அது எந்த காட்சியாக இருக்கட்டும், ஒரு தலைவனும் ஒரு தோழியும் தலைவனும் தோழியும் சந்தித்து இருக்கக்கூடிய இடத்தில் கூட தில்லை சிற்றம்பலத்தை கொண்டு வந்து பொருத்தி இருக்கக்கூடிய பண்பு ஒரு படைப்பாளர்களாக இலக்கியத்தை சார்ந்து எழுதக்கூடிய தற்போது உள்ள ஆட்கள் கூட தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பு. அருள் தன்மையில் எப்படி எல்லா விஷயத்திலும் பெருமான பொருத்தி பார்க்கணும்னா அது மணிவாசகர்கிட்ட தான் கத்துக்கணும். அப்படி ஒரு நெருக்கம் மணிவாசகருக்கும் இந்த தலத்துக்கு. அப்படிப்பட்ட தில்லை சிற்றம்பலம் இந்த தல புராணம். மூதூர்னா மூதூர் பழமை வாய்ந்த ஊர்னு. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனன் ஆகின்னு சொல்லி நமக்கு ரொம்ப அழகா மணிவாசக பெருமான் சொல்லி, தில்லை மூதூர் ஆடிய திருவடி, அந்த திருவடி இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் தோற்றமா இருக்கு. அதனால நாவுக்கரசு பெருமான் சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா, சிற்றம்பலத்தில் ஆடிய பாதமொன்றோ நம்மை ஆட்கொண்டதேன்னு சொல்லிப்பாரு. பெருமான் இன்னும் அழகா திருத்தாண்ட நம்மளுடைய திருநாவுக்கரசு சுவாமி அங்கமாலையில என்ன செய்வாருன்னா ஒரு வரி சொல்வார், உற்றார் யாருள்ளரோ, இந்த உயிருக்கு உற்ற துணைன்னு
யார் இருக்கா அப்படின்னா, குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யாரும். பெருமான் எல்லாம் பொய் தான். இந்த பொய்ன்றதுன்னா அழிவுக்கு உட்பட்டது. இது தோற்றம் அழிவு அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு நிலைக்கு உட்பட்டது. அப்ப இந்த தோற்றம் அழிவு நிலைக்கு உட்படாத பெருமான் யாருன்னா சிவபெருமான் தான். மற்ற நாம் கண்ணால் காணக்கூடிய எல்லாமே தோற்றம் முடிவு அப்படின்றது ஒண்ணு உள்ள இருக்கு. ஆனா பெருமானுக்கு வாஸ்தவத்துல தோற்றமும் கிடையாது, அழிவும் கிடையாது. பெருமானுக்கு நாம் அவதார தினங்கள் கொண்டாடுவது கிடையாது. ஜெயந்தின்னு சொல்லக்கூடியதான நிகழ்வுகள் கொண்டாடுவதே கிடையாது. பெருமானுக்கு நாம் அவதார தினங்கள்லாம் கொண்டாடுறது கிடையாது. அப்ப பெருமான் அனாதியானவர். இந்த உயிர் எல்லாம் ஊழி காலத்துல கூட பெருமான் இருக்கக்கூடியவர். அம்பா உமையுரு பாகனாக உமையம்மையை தன்னுள் ஒடுக்கி கொண்டு பெருமான் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த பெருமான் தில்லை மூதூராகிய, மூதூர்னா பழமை வாய்ந்த பதி, இந்த தில்லை பழமை வாய்ந்த பதின்னு சொல்லி நமக்கு மணிவாசக பெருமான் துவங்குகிறார். அதை மையப்பட்டுதான் இன்றைய தினமும் நாம் நம்முடைய நேரலையை அமைத்து கொண்டு இருக்கிறோம். பழமை வாய்ந்த இந்த தலம் எத்தகைய சிறப்புடையது! ஏன் கோயில்னு சொல்லி இதுக்கு இவ்வளோ ஒரு ஏற்றம்? எந்த தலத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தெய்வத்துல கோயில்னா அதுதான். அப்ப இந்த ஏத்தம் எதுக்கு இந்த தலத்துக்குன்னு சொல்லி இந்த நல்ல நாள்ல பெருமான் இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம். வாஸ்தவத்துல இந்த ஆருத்ரா திருவாதிரை அப்படின்றது திருமுறைகள் வழி பார்க்கும்போது நமக்கு திருவாரூர் திருத்தலத்துலதான் திருவாதிரை திருநாள் சிறப்புன்னு சொல்றோம். அதுவும் ஒரு உண்மைதான். அது ஒரு நேரலையில திருவாரூர் திருத்தலத்துக்கும் ஆதிரை திருநாளுக்கும் உள்ள தொடர்பை பத்தி நம்ம பார்ப்போம். ஆனா வாஸ்தவத்துல திருவாதிரை திருநாள்னா திருவாரூர் அடியார்களுக்கு அங்கதான் பெருமானை தான், தியாகராஜ பெருமான் தான் ஞாபகம் வருவார். நடராஜ பெருமான்னா திருவாதிரை தரிசனமான்னு கேட்ட திருவாதிரைக்கு முன்னால் இருக்கக்கூடிய தேர் ரொம்ப சிறப்பு. திருவாதிரை அன்னைக்கு சுவாமி இந்த தரக்கூடிய ஆருத்ரா தரிசனம்ன்றது சுவாமி தேர் நேத்து இரவு அபிஷேகம் ஆகி சுவாமிக்கு லட்சார்ச்சனை, அந்த ஆயிரங்கால் மண்டபம் சுவாமி எழுந்துருள்வார். ஆயிரங்கால் மண்டபத்துல சுவாமிக்கு லட்சார்ச்சனை நடைபெறும். லட்சார்ச்சனை எல்லாம் முடிஞ்சு சுவாமி இன்னைக்கு ஆயிரங்கால் மண்டபத்துல இருந்து சபைக்கு போகக்கூடிய அந்த தரிசனத்தை ஆருத்ரா தரிசனம்னு நம்ம சொல்றோம். இந்த ஆருத்ராக்கு தரிசனத்துக்கு நிறைய தத்துவங்கள் நிறைந்த ஒரு தரிசனம். இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய இந்த ஆதிரை திருநாள் இது ரொம்ப முக்கியமானது. கோயில்கள்ல மணிவாசகருடைய திருவம்பாவை உற்சவமும் இந்த ஆருத்ராவை அடிப்படையாக வைத்துதான் நடைபெறுகிறது அப்படின்னு பாக்குறோம். அத்தனை சிறப்புகள் இந்த ஆருத்ராவுக்கு. தில்லையின் நடராஜர் என்று இருந்தாலே அது தில்லையம்பதியில் இருந்துதான் நமக்கு துவங்குகிறது அப்படின்னு பாக்குறோம். எத்தனையோ தலங்கள்ல பெருமான் எத்தனையோ காரணங்களுக்காக திருநடனம் புரிந்திருக்கிறார். பெருமான் இந்த பூமியில் தோன்றி நடனம் புரிந்த தலங்கள்னு நம்மளுக்கு உண்டு. பஞ்ச சபைகள் உண்டு. பெருமான் எல்லா காலங்களிலும் அவர் சுவாமிக்கு எல்லா நடனமும் உண்டு. சுவாமி காலசம்காரம் பண்ணார், அப்போ ஒரு நடனம் ஆடினார். அதே மாதிரி சுவாமி சக்கரதானம் பண்ணும் போது அப்போ ஒரு நடனம் ஆடினார். சுவாமி எல்லா காலங்களிலும் அவர் சுவாமிக்கு நம் பழமை இலக்கியங்களாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் முதலிய இலக்கியங்கள்லாம் சுவாமியோடைய கூத்து பத்தி, பண்டரங்கம்னு சுவாமி ஒரு கூத்தாடினது அப்படின்னு பல கூத்துகள் பத்தி சுவாமி கூத்தனாகிய அந்த பெருமான் நடத்திய திருக்கூத்துகளை பற்றி நமக்கு மிக தெளிவாகவே விவரிக்கிறது. அப்படிப்பட்ட பெருமான் எல்லா தலங்கள்லயும் ஆடியிருந்தாலும் சிதம்பரம் என்ன மாறுபட்டது? ஏன் சிதம்பரத்துக்கு மட்டும் இத்தனை ஏத்தம்? அன்பர்கள் ஏன் சிதம்பரத்தை இப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா, இந்த தலம்தான் சைவம் கூறக்கூடிய சித்தாந்த உண்மையை கூறக்கூடிய மூர்த்தமாக பெருமான். எத்தனையோ தாண்டவம் இருக்கலாம். இது எங்க இருந்து ஆரம்பமாகிறது? தாருகாவனத்துல பெருமானை நோக்கி எத்தனையோ அபிசார ஓமங்கள்லாம் பண்ணி அந்த தாருகாவனத்து மகரிஷிகள் என்னென்னமோ பண்ணி என்னென்னமோ பொருள்லாம் ஏவரா, அது எல்லாத்தையும் பெருமான் தனக்குரியதாக மாற்றிக்கொண்டார். ஒரு புலியை அனுப்புகிறார், அந்த புலியை உடுத்தி ஆடையா பெருமான் போத்துகிறார். ஒரு மானை அனுப்புறார், அதை அழகா கையில வச்சுக்கிறார். மழு ஒண்ணு அஸ்திரமா அனுப்புறார், அந்த மழுவையும் சுவாமி கையில வச்சுக்கிறார். எல்லாமே அவரை நோக்கி அனுப்பப்பட்ட ஏவலாக, அழிப்பதற்காக அனுப்பப்பட்ட எல்லாத்தையும் சுவாமி தனக்கு அழகாக அலங்காரமாக மாற்றிக்கொண்டார். அப்படிப்பட்ட பெருமான் முயலகன்னு ஒரு அரக்கன் வரான். அந்த முயலகனுடைய
வரும்போது அவன் முதுகின் மீது ஏறி சுவாமி ஒரு தாண்டவம் ஆடினார். அத காரணத்துல வாஸ்தவத்துல சம்ஹார தாண்டவம் தான். ஆனா தேவர்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் வந்ததான். ஐயோ பெருமான் என்ன ஒரு தாண்டவம்! இந்த உலக உயிருக்கெல்லாம் தோற்றமா இருக்கக்கூடியதே பெருமான் தானே. பெருமானுடைய தாண்டவம் என்ன அழகுன்னு தேவர்கள் வந்து கூடும்போது பெருமான் ஆனந்தம் கொள்ள அது ஆனந்த தாண்டவமாக மாறி அப்படியே இந்த முயலகன் மீது சுவாமி ஒரு திருவடியை தூக்கி ஒரு திருவடியை ஊன்றி பெருமான் அப்படியே நிக்கிறார். அந்த அந்த இதைதான் நம்ம அப்படியே இன்றளவும் நாம் நடராஜ பெருமானாக பார்க்கிறோம். வாஸ்தவத்துல தில்லை தலபுராணம் தில்லை தலபுராணம் இரண்டு விதமாக நம்ம பார்க்கிறோம். தில்லை தலபுராணத்தின்படி வியாக்கிரபாரதற்காகவும் புலிக்கார் முனிவர்னு சொல்லக்கூடிய வியாக்கிரபாரதற்காகவும் அருமையான தொண்டு. அந்த தொண்டு அந்த எண்ணம் ஒரு புராணம் கேட்கிறோம்னா எதுக்கு புலிக்காலோட அவர் இருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடியார்களாகிய நமக்கு ஒவ்வொரு நாளும் பெருமான் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு பாடம் சொல்லி கொண்டேதான் இருக்கிறார். ஒரு அடியார ஒரு அருளாளர்களை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை வரலாற்றுகளை கேட்கும்போது அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பண்புகள்னு சில உண்டு. அதனால்தான் பெருமான் அதை நமக்கு அறிவிக்கவும் செய்கிறார். அப்படி இந்த புலிக்கால் முனிவர் புஷ்பம் பெருமானுக்கான பூ. அந்த பக்தியெல்லாம் உண்மையா நம்மளால அவ்வளவு பண்ண முடியுமா அப்படின்லாம் தெரியல. இந்த பூல தேன் இருக்கும். அந்த தேனை சாப்பிடுவதற்காக வண்டுகள்லாம் வந்தா அந்த தேன் பட்டு அந்த பூ எச்சி ஆயிடக்கூடாது. அந்த பூவுடைய தன்மை புனிதத்தன்மை போய்விடும். அதை பெருமானுக்கு எப்படி கொடுப்பது அப்படின்னு சொல்லி பெருமானை வழிபட்டு பெருமானே காலையில மலர்கள் பூத்த அந்த அதிகாலை பொழுதிலே போய் எந்த இடமாக விரைந்து செல்வதற்காகவும் மரமாக இருந்து ஏறி செல்வதற்காகவும் புலிக்கால் பற்றாரு. அதனால அவருக்கு புலிக்கால் முனிவர் வியாக்கிர பாரதர்னு சமஸ்கிருதத்துல பேரு. அந்த வியாக்கிர பாரதர் என்ன செய்கிறார், அந்த பக்தியெல்லாம் நம்ம கத்துக்கணும். அவர் அந்த நடனத்தை காணணும்னு ஆசைப்பட்டு ஆதிமூலட்டநாதரை வழிபட்டு கொண்டு இருக்கிறார். இன்னொன்னு நம்மளுக்கு தெரியும், பதஞ்சலின்னு சொல்லக்கூடியதான திருமால் நித்தமும் சிவ வழிபாட்டிலையும் பெருமான அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான இருதயத்திலே சுமந்த பெருமானவர். அவர் அந்த ஆனந்த தாண்டவத்துல மனசுல நினைச்சுக்கிட்டு பெருமான் தாருகாவனத்துல ஆடின அந்த முயலகன் மீது ஆடிய அந்த தாண்டவத்தை அவர் நினைச்சு அவர் கண்ணுல இருந்து தண்ணியா வருது. அப்படி தண்ணியா வரும்போது அதை பார்த்து சுவாமி இவ்வளவு ஆனந்தப்பட்டு கண்ணீர் வடிகிற அளவுக்கு என்ன காட்சி சுவாமி உங்க மனசுல ஓடுதுன்னு கேட்க அன்னைக்கு சுவாமி சுவாமி பதஞ்சலியாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் கேட்கிறார், சுவாமி இத்தனை ஒரு ஆனந்தம் உங்க மனசுல வர்றதுக்கு காரணம் என்னன்னு பெருமாட்டின் தாயாரும் பக்கத்துல இருந்து சுவாமி என்ன இவ்வளவு ஆனந்தமா இருக்கான்னு இவங்க ரெண்டு பேரும் கேட்ட உடனே திருமால் பதில் சொன்னாராம். அன்னைய தினம் அந்த தாருகாவனத்துல பெருமான் ஆண்ட தாண்டவத்தை திருமால் நேர்ல பார்த்தார். அது அந்த நினைத்து உள்ளம் உருகி நெக்கி போனது. இதுவும் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பண்பு. கோயிலுக்கு போறோம், பெருமான் அலங்காரம் பண்ணியிருக்காங்க, கையெடுத்து அப்படியே கண்ணு மூடி கும்பிடக்கூடாது. பெருமான் நம்ம அலங்காரமா பெருமான் இருக்கிறதே நமக்காகதான். அந்த உள்ளத்தை அப்படியே அந்த அந்த கண்ணாலேயே உள்ள விழுங்கிக்கணும். பெருமான் அப்படியே பார்த்து 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 தியானத்துல அப்புறம் பெருமானை கொண்டு வர்றதுதான் நம்மளுக்கு முறைகள்லாம் சொல்லுது. அப்ப அவ்வளவு திருமால் எவ்வளவு ஒரு பக்தராக இருந்திருந்தால் பெருமான் ஏதோ எல்லாரும் தான் தேவர்களும் தான் பார்த்தாங்க, ஆனா எல்லாருக்கும் இந்த நினைத்து உருகக்கூடிய தன்மை இருந்திருக்குமா அப்படின்னு தெரியல. அதனால்தான் நம்ம திருமாலை சிறந்த சிவபக்தராக வழிபடக்கூடிய நிலையில வைத்திருக்கோம். அப்படி அந்த காரணம் கொண்டு ஆதிசேஷனாக இருக்கக்கூடிய அவர் வியாக்கிரபாரத பதஞ்சலியாக தோன்றி இந்த புலியூர் சொல்லக்கூடிய இந்த பெரும்பற்று புலியூர்ல அவரும் மூலட்டநாதரை வழிபட்டு இவர்கள் இருவருக்காகவும் சுவாமி பொதுவுல நடம் செய்தல் சபைன்னு பேர். திருச்சிற்றம்பலம்னாலே அம்பலம்னா பொது. வாஸ்தவத்துல மலையாளத்துல நம்ம பார்க்கக்கூடிய கோயில்கள்ல அம்பலம்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அம்பலம்னாலே பொதுன்னு பேர். பொதுவில் நடமுடும் பெருமான் அந்த சுவாமி எழுந்தொள்ளி இருக்கக்கூடிய அந்த சபைக்கு அப்படி ஒரு சிறப்பு. அப்படி தைப்பூச திருநாள்ல இவங்க இருவருக்கும் காட்சி தந்தார்னு சொல்லக்கூடியது ஒரு வரலாறு. இன்னொரு பக்கம் இந்த வனத்திற்கு இவர்கள் ஆடுவதற்காக இவர்களுக்கு காட்சி தருவதாக சுவாமி இங்க வரும்போது காளி இங்கு தில்லை காளி காவலாக இருந்த அந்த காளி தில்லை காளியோடு பெருமானுக்கு ஒரு போட்டி ஏற்பட்டு
அந்த போட்டியில் சுவாமி வென்றதாக நமக்கு உண்டு பிரமாணங்கள். திருமுறைகள் நமக்கு ரொம்ப அழகா அந்த வரலாற்றை நமக்கு மிக அழகாக தெரிவிக்கிறது. தில்லை காளி கோயிலுமே நமக்கு தரிசனம் பண்ண வேண்டிய தலமாக சிதம்பரத்தில் அமைந்திருக்கிறது. அந்த தில்லை காளியை பெருமான் வென்றதாகவும் நமக்கு கூறப்படுகிறது. அந்த தில்லை காளியை வென்ற பெருமான் எந்த கோலத்தில் இருப்பார்னா, அதுக்கு நீங்க திருவாலங்காட்டுக்கு வரணும். திருவாலங்காட்டுல காரைக்கால் அம்மையாருடைய அந்த திருவாலங்காட்டு மூத்த பதிகம் பெற்ற அந்த திருத்தலத்துல ஊர்த்துவ தாண்டவமாக சுவாமி ஒரு காலை தூக்கிண்டு ஆடக்கூடிய அந்த கோலத்தை பார்க்கலாம். வாஸ்தவத்துல நீங்க சிதம்பரத்திலுமே கல் திருமேனியாக பார்க்கலாம். இன்னும் ரொம்ப அழகான வேலைப்பாடோடு இருக்கக்கூடிய மூர்த்தி நீங்க பார்க்கணும்னா திருவாலங்காட்டு நேத்து இரவு ஆரம்பிச்சு சுவாமிக்கு பகல் பொழுது வரைக்கும் சுவாமிக்கு அபிஷேகம் ஆகும். திருவாலங்காட்டுல ஒரு மகா அபிஷேகம்னா வாஸ்தவத்துல சிதம்பரமும் திருவாலங்காடும் சொல்லலாம். அப்படி ஒரு அபிஷேகம் பெருமானுக்கு அங்க நடப்பதுண்டு. அந்த திருவாலங்காட்டு திருத்தல ஊர்த்துவ தாண்டவம் காளியோட போட்டி போடும்போது பெருமான் அந்த காட்சியில இருந்தாருன்னா எப்படி இருந்தாருன்னு பார்க்கலாம். இன்னும் பல தலங்கள்ல சிற்பமாக மதுரை எம்பதியில நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய கொடிமர மண்டபத்தை சுற்றி பெருமானுடைய மூர்த்தங்கள்லாம் மிக அழகாக வேலைப்பாடுகளோட இருக்கும். அதுல ஊர்த்துவ தாண்டவத்தை ரொம்ப அழகா பார்க்கலாம். காரைக்கால் அம்மையார் அருகில் இருக்கக்கூடிய காட்சி இது எல்லாமே இருக்கு அப்படின்னு பார்க்கும். இப்ப வாஸ்தவத்துல சுவாமி இந்த 2 காரணத்துக்காக எழுந்தொருள் இருக்கார். ஆனா நம்ம பார்க்கும் போது நமக்கு கருணை கூர்ந்து ஊர்த்துவ தாண்டவத்தை தில்லையம்பத்துல பெருமான் நம்மளுக்கு அந்த மூர்த்தமாக எழுந்தொருளாமல் ஆனந்தமா நடராஜராக அன்னைக்கு அந்த தாருகாவனத்து மகரிஷிகளுக்கு முன்னும் முயலகன் மீது ஆடிய அந்த தாண்டவத்தை தான் சுவாமி நமக்காக இன்றளவும் அங்கு இன்று இயற்றி கொண்டு இருக்கிறார்னு பார்க்கும். அது ஞானமா நடனம்னு நம்மளுக்கு மிக தெளிவாக அருளாளர்கள் விளக்குகிறார்கள். பஞ்சகிருத்தியங்கள்னு சொல்லக்கூடிய 5 தொழிலை செய்யக்கூடிய நடனமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும். அந்த பெருமா உண்மை விளக்கம் சொல்லக்கூடிய திருவதிகை மனவாசகம் கடந்தான் நமக்கு ஒரு நூல் பண்ணியிருக்கா, சித்தாந்த சாஸ்திர நூல். அதுல ரொம்ப அழகா சொல்வார், சுவாமி வைத்திருக்கக்கூடிய உடுக்கை அப்படின்றது மாயாமலத்தை நீக்குதலுக்காக அந்த உடுக்கை அப்படின்னு ஒண்ணு சுவாமி வச்சிருக்காராம். சுவாமியோட அந்த உடுக்கை மாயாமலத்தை நீக்கிறதா, நெருப்பு கண்மமலத்தை எரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல் ஊன்றிய திருவடி இருக்கிறது அல்லவா, அது ஆணவ மலத்தை அடக்குகிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப உடுக்கை என்ன பண்ணுது, மாயாமலத்தை நீக்குகிறது. நெருப்பு கண்மமலத்தை எரிக்கிறது. ஊன்றிய திருவடி பெருமானுடைய நம்முடைய இந்த உயிர்களுடைய ஆணவ மலத்தை அடக்குகிறது. தூக்கிய திருவடி பேரின்பத்தை அருள்கிறது. பெருமானுடைய திருக்கை அத்துவித நிலைன்னு சொல்லக்கூடியதான நிலையை நமக்கு தருகிறதுன்னு சொல்லி பெருமான் ஆடக்கூடியது ஞானமா நடனம்னு சொல்லி நமக்கு மிக அழகாக கூறுகிறார்கள். அப்ப இந்த 5 எழுத்து மந்திரத்துல சிவ என்பது ஞான நடனத்தையும், நம என்பது சுவாமியுடைய ஊன நடனத்தையும், யா என்பது நாம் உயிர்கள் இந்த சிவன்னு சொல்லக்கூடிய அந்த ஞான நடனத்தையும், நமன்னு சொல்லக்கூடிய ஊன நடனத்தையும் முகரக்கூடியவர்களாக யா ஆகிய நம் உயிர்கள் இருக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக நமக்கு உரையாசிரியர்கள் விளக்கம் தரக்கூடிய ஒரு அற்புதத்தையும் பார்க்கிறோம். அப்ப பெருமான் ஆனந்தமா நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய அந்த தில்லை அம்பலம் அப்படின்னு பார்க்கிறோம். சுவாமி எதுக்காக வந்தார்னு சொல்லி ஒரு சுருக்கம் பார்த்தோம். ஏன்னா நேற்றைய தினமே இந்த தலபுராணங்கள் சிந்திக்கப்பட்டதால் அடியின் மிக சுருக்கமாக அடுத்து நகர்ந்து செல்கிறேன். அப்ப எத்தனையோ இடங்கள்ல சுவாமி ஆடி இருந்தாலும் அந்த ஆனந்த தாண்டவம் அது ரொம்ப முக்கியமான தாண்டவம். அதனாலதான் அங்க இருக்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்குமே ஆனந்தம்னு பேருன்னு கூட பார்க்கணும். அந்த சபை பொன்னம்பலம்னு சொல்லக்கூடிய அந்த சபையில பெருமான ஆனந்த தாண்டவராக ஆடி இருக்கக்கூடிய அந்த தூக்கிய திருவடி இது எல்லாம் நமக்குரியதே அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்ததாக தில்லை நகரம் ரொம்ப அழகா திருமுறைகள் வழி நம்ம இதை பார்க்கிறோம். அருந்துணையாய் அடியார்த்தம் அல்லந்தீக்கும் அருமருந்தாய் அங்கு ஞாலம் தகந்து வருந்துணையார் சுற்றமும் பற்றும் விட்டு வான் புலன்கள் அகற்றி மடவரோடும் பெருந்துணை மேல் வரும் பயனாம் போகம் மாற்றி பொது நீக்கி தன்னை நினைந்து வெல்வார்க்கென்றும் பெருந்துணையாய் பெரும் பற்று புலியூரானை பேசா நாளெல்லாம் பிறவா நாளே. அந்த பெரும் பற்று புலியூரானை
பேசா நாளெல்லாம் பிறவானாலேன்னு சொல்லி அப்பர் சுவாமிகள் சொல்ற அருந்துணையாய் அடியவருக்கு ஆறுமுதாய் இருக்கக்கூடிய பெருமான், அந்த பெருமானை பேசாத நாளெல்லாம் பிறவான். வாஸ்தவத்துல என்னென்னமோ பத்தி பேசுறோம். மற்ற உயிர்களுக்கும் நம்மளுக்கும் மொழின்னு ஒரு அற்புதமான கருவி இருக்கு. மொழின்னு சொல்ல உடனே இப்ப வாஸ்தவத்துல நம்ம நினைக்கூட மொழின்னு உடனே ஏதோ ஒரு மொழிக்காக பேசுறோம்னு சொல்லு. பொதுவா மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிறந்த கருவிகள்ல ஒண்ணும் மொழி. ஏன்னா மிருகங்களுக்குள்ளேயே மொழிகள் உண்டுலாம் இப்ப சொல்றா. ஆனா மொழியினுடைய சிறந்த அமைப்பு நாம் நமக்குள்ளே சில விஷயங்களை பரிந்து கொள்வதுதான். அப்ப அருளாளர்கள் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மொழியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, சுவாமியை நினைப்பதற்காகவும் பேசுவதற்காகவும் இந்த உலரே சுவாமிக்காக தரப்பட்டது. அப்ப சுவாமியை பேசாம இருக்கிறதுக்கு இந்த பேசாம இருந்த இந்த நான் இருந்து எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அதனால சொல்ல சுவாமியை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே இந்த பெரும்பற்று புலியூர்ல ஆடக்கூடிய பெருமான் அப்பர் சுவாமிகளுக்கு தில்லை திருவாரூர் மேல தனிப்பட்ட ஒரு விருப்பம் அப்படின்னு பாக்குறோம். கூர்வாள் அகன்றான் வலியை குறைவித்து சீர்வாள் மேலும் சிற்றம்பலத்தான் நீரார் சடையான் நித்தமேந்துவான் தீரா நோய் தீர்த்தன் திண்ணமே அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் நீரார் சடையான் நீர்ந்து ஏத்துவார் தீராத நோயெல்லாம் தீர்த்தார் திண்ணமே. சுவாமி என்ன நோய் தீர்ப்பார்? வாஸ்தவத்துல பிறவி என்ற நோயை தீர்க்கிற பெருமான் அந்த ஆனந்தமான நடராஜன் தான். பெருமான் நமக்கு என்ன தரார்? ஆருத்ரா தரிசனத்துடைய நோக்கம் என்ன? ஏன் எல்லாரும் ஆருத்ரா தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா, பிறந்து இருளிலேயே வாழ்ந்திருக்கக்கூடிய நம்மை அனாதி நிலைன்னு நம்ம இந்த உயிர்ன்ற நிலைக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னா, ஒண்ணுமே இல்லாம ஒரு இருண்ட அறையில இருந்தோமா. ஒளி போல நமக்கு பெருமான் மாயைகள்லாம் தந்து பிறவி தரார். மீண்டும் நம்மை தடுத்தாட்குள்ள அந்த பெருமான் தான் வர வேண்டும். நம்ம யார் இங்க உலகுக்கு அமைச்சானோ அந்த பெருமானை தான் நம்ம தடுத்தாட்கொள்ள வேண்டும். அப்ப அந்த பெருமான் இதை தடுக்கக்கூடிய அல்லது இந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு சக்தியும் அந்த பெருமானுக்கு பொருத்தமானது. ஆனா வாஸ்தவத்துல தீராத நோய்கள்லாம் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய நோய்கள்லாம் வரும் போகும், மருந்து கண்டுபிடிப்போம், எது வேணா பண்ணுவோம். ஆனா இந்த பிறவின்றது ஒரு தீராத நோய் தானே. எத்தனை ஜென்மா எடுத்தோம்னு நமக்கு கணக்கு தெரியாது. எத்தனை தடவை நம்ம அழகா பட்டினத்தார் சொல்வார், மாதா அவள் சலித்தாள் அப்படின்னு சொல்லி. மாதா எத்தனை குழந்தை பிறந்தோம், எத்தனை அம்மாவுக்கு பிறந்தோம், எத்தனை ஜென்மால பிறந்தோம், என்னென்ன பிறவி பிறந்தோம், என்னென்ன எப்படியெல்லாம் இருந்தோம்னு கூட நமக்கு தெரியாது. வாஸ்தவத்துல அதெல்லாம் பெருமானுக்கு மட்டுமே தெரிஞ்சது. அப்ப அந்த பெருமான் நம் மீது கருணை கொண்டு அங்க ஆனந்தமா நடனம் ஆடுகிறார். அந்த ஆருத்ரா தரிசனம் பெருமானுடைய அந்த தூக்கிய திருவடி தான் உண்மையான ஆருத்ரா தரிசனம். அந்த தூக்கிய திருவடி தானே அது கருணை. எப்படிப்பட்ட கருணைன்னா, தூக்கிய திருவடிக்கு ரொம்ப அழகா சொல்வா, பெருமான் காத்துன்றே இருப்பாராம். எப்ப இந்த இருதயம் சுத்தமாகுதோ அப்படியே பெருமான் அந்த திருவடி தூக்கிய திருவடி வச்சு உள்ள வந்துருவார். அதுல இன்னும் அழகு என்னன்னா, பெருமான் முன்னாடி நமக்காக பரிந்துரை பண்ணுவது யாருன்னா அம்பாள். வாஸ்தவத்துல தூக்கி இருக்க திருவடி யாருடைய திருவடினா அம்பாளுடைய திருவடி. இந்த உயிர்கள் ஏதோ ஒரு க்ஷணத்துல ஏதோ ஒரு நேரத்துல எல்லாம் அந்த ஆணவம் கண்மம் மாயைலாம் ஏதோ ஒரு நேரத்துல நீங்குமோ, அந்த நேரத்துல உதிர்ச்சில்லான்னு அம்பாள் தன்னுடைய திருவடியை தூக்கி வச்சுட்டு இருப்பார். நடராஜனா சுவாமி அர்த்தநாதியா பார்த்தோம்னா, சுவாமி நடராஜாவா இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த தூக்கிய திருவடி அம்பாளுடைய திருவடி. அம்பாளுடைய கருணை தான் நம்மளுக்காக இந்த உயிர்களுக்காக பேசக்கூடியவ அம்பாள் தான். அதனால்தான் அம்பாள் எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு குரு மாறி இருந்து ஆகமங்கள் கேட்டதும் அம்பாள் தான். சிவபூஜை செய்ய இந்த உயிர்களுக்கு கத்து கொடுத்ததும் அம்பாள் தான். அப்பாவை எப்படி வழிபடணும்னு அம்மா தான் நமக்கு கத்து கொடுக்கிறா எல்லா இடத்துலயும். அப்ப அந்த அம்பாள் ஞானமாகிய வடிவமாகவே இருக்கக்கூடிய அந்த அம்பிகை எந்த தருணத்துல இந்த உயிர்கள் ஏதோ ஒரு நேரம் அவள் அழகாபிரம் பட்டர் சொல்வார், அருள் புனலால் நீ என்னுடைய நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நீ அருள் புனலால் தொடர்த்தனை. அந்த அம்பாளே தொடச்சு அவ தன்னுடைய திருவடி வச்சு ஊன்றி வந்தா சுவாமி வந்துதான். ரொம்ப அழகா சபையில இன்னைக்கு
சுவாமி ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து புறப்பட்டு வருவார். முதல் யாரு சபைக்குள்ள போவான்னா சிவகாம சுந்தரியாக இருக்கக்கூடிய ஒப்பிழா அழகியவள். இந்த அழகிதான், அவள் அம்மாதான் போய் விளக்கெல்லாம் ஏத்தி வச்சு சுவாமி வராருன்னு தயார்படுத்துவாரா சபைய. அம்பாள் தான் முதல் போய் நின்று நம்மளுக்கெல்லாம் கருணை முன்சுரக்கும் இன்னொருளே இவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னொருளேன்னு மணிவாச பெருமான் ரொம்ப அழகா சொல்வார். இப்ப அந்த அம்பாளுடைய கருணை, அந்த கருணையால் தான் இந்த உயிர்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த தூக்கிய திருவடிதான் ஞானத்திற்கான வழின்னு காட்டக்கூடியது இந்த ஆருத்ரா தரிசனம்னு சொல்லி பாக்குறோம். அப்ப தீரா நோயெல்லாம் தீர்த்தல் திண்ணமேனா தில்லை சிற்றம்பலத்தை போய் வழிபட்டா இந்த பிறவி என்கின்ற அந்த நோயிலிருந்து நாம் விடுபட்டு வரலாம் என்பது ஞான சம்பந்த பெருமானுடைய திருவாக்குன்னு பார்க்கும். அடுத்ததாக ரொம்ப அழகாக திருவிசைப்பா நீரணி பவள குன்றமே நின்று நெற்றிக்கண்ணுடையதோர் நெருப்பே பேரணி புவன போகமே யோகமே வெள்ளமே மேரு வீரா ஆரணி சடையா அற்புத கூத்தா அம்புன்சை அம்பலத்தரசே ஏரணி கொடியுடை ஈசா உன்னை தொண்டனான் இசையுமார் இசையே நீரணி பவள குன்றமேன்னு சொல்ற பெருமான் திருநீர் அணிஞ்சு சென்னித்தமேனின்னு சொல்லி திருவாரூர்ல தியாகராஜரை பார்க்கும்போது அப்பர் சுவாமிகள் சொல்வார். சுவாமியுடைய அடையாளம்னா அந்த சுவாமி பூசி இருக்கக்கூடிய சாம்பல் பஸ்மம்னு சொல்லக்கூடிய திருநீர். ஈரணி பவள குன்றமே நின்ற நெற்றிக்கண்ணுடையதோ நெருப்பே. சுவாமிக்குன்னு தனித்துவமாக உடையது அந்த நெற்றிக்கண். பேரணி புவன போகமே வெள்ளமே மேரு வீரா ஆரணி சடையார் அற்புத கூத்தா. பெருமானுடைய சடை தில்லையில வாஸ்தவத்தில் நடராஜர்னு உடனே நம்ம பெரும்பாலும் பாக்குறது சுவாமி ஆடும்போது சடை அப்படியே பறந்து விரிந்து இருக்கக்கூடியதாக நிறைய சிற்பங்கள்ல பாக்குறோம். சபையில நடராஜ பெருமானாக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருச்சடைகள் அப்படி ரொம்பலாம் பெரிதா விரிந்து இருக்காது. சுவாமியோடைய தோள்கள்ல அது படர்ந்து இருக்கக்கூடிய அந்த அழகை நம்ம பார்ப்போம். அது மற்ற தலங்கள்ல மாறுபட்டு இருக்கலாம். ஆனா தில்லையம்பலத்துல பெருமானுடைய சடை அழகா அந்த தோல்ல அப்படியே கிடக்கக்கூடிய விரிசடை பெருமானாக சுவாமி இருக்கக்கூடிய அந்த அழகை நம்ம பாக்குறோம். அதாவது சொல்ற ஆரணி சடையே அற்புத கூத்தா அம்புன்சை அம்பலத்தரசே. அம்பலம்னு சொல்லக்கூடிய ஏரணி கொடியுடையாகிய ஏறாகிய ரிஷப கொடியை உடையவன் ஏரடி கொடியுடையாய் ஈசா உன்னை தொண்டனான் இசையுமார் இசையே. பெருமானி நான் தொண்டனாக இருக்கக்கூடிய எனக்காக கருணை பண்ணக்கூடிய மூர்த்தியாக நீ இருக்கியே அப்படின்னு சொல்லி இத்தனையாக நமக்கு திருமுறைகள் பெருமானுடைய வாஸ்தவத்துல பெருமானுடைய சிறப்பை நம்மளுக்கு சொல்லுது. விழாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த திருத்தலத்துடைய விழாக்கள் தனித்துவம் வாய்ந்தது. ஆனி திருமஞ்சனம் விழா, ஆருத்ரா மார்கழி திருவாதிரை, இந்த 2 நாளுமே சுவாமிக்கு கொடியை ஏற்றமாகி 10 நாள்கள் நமக்கு விழா நடக்கிறது. இந்த தில்லையம்பலத்தினுடைய தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும். அதற்கு முன்பு அடியேன் இந்த நேரலையில் குறிப்பிட வேண்டிய ஆசைப்பட்டேன். இது கண்டிப்பாக அன்பர்கள் மூலியமாக போய் சேர வேண்டும். நமக்கு ஆகமங்கள் எந்த வழி சொல்கிறதோ அந்த வழியாக தான் சிலா சிற்பங்கள் பெருமானுடைய திருமூர்த்தங்கள் அமைந்திருக்கின்றன. அப்படி நடராஜ பெருமானை சுற்றி நெருப்பு வளையங்கள் அமைத்தல், அது பிரப மாறி நெருப்பு வளையம் அமைக்கிறது அப்படின்றது சுவாமியுடைய தத்துவத்தை குறிக்கக்கூடியதான ஒரு ஒரு குறியீடுன்னு சொல்லுவோம். தமிழ்ல ரொம்ப அழகான ஒரு சொல். மறைமுகமாக காட்சி பொருளாக எளிமையாக ஒரு விஷயத்தை சொல்வதற்காக சுவாமி காட்சி பொருளாக நமக்காக கருணை கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு பார்ப்போம். பெருமான் இந்த புவனங்கள் எல்லாம் அவன் ஆட இயங்குகிறது என்கின்ற தத்துவத்தை குறிப்பதற்காக தான் அப்படி சுற்றி நெருப்பு வைத்திருக்கிறார். ஆனால் தற்போது சில மாதங்களுக்கு முன்பு அடியேன் ஒரு பதிவை பார்த்தேன் சமூக வலைதளங்கள்ல. பெருமான சுத்தி நெருப்பையே திருமேனியில சுவாமியை சுத்தி நெருப்பு ஏத்தி ஏதோ எப்படி அந்த நிகழ்வை ஜீர்ணிச்சுக்கவே முடியல. எங்களுக்குள்ள நாங்க எல்லாரும் பேசிட்டே இருந்தோம், எப்படி இப்படி பண்ணுவாங்க? பெருமான ஒரு திருமூர்த்தமாக பார்க்கிறீர்கள். வாஸ்தவத்துல பெருமான பெருமான்னு சொல்லிதான் கூப்பிடுறோம். பெருமான நம்ம சிற்பம்னு கருதுறதே கிடையாது. அவர் திருமூர்த்தம்.
அந்த திருமூர்த்தம்ன்ற வார்த்தையே அடியேன் அதனால்தான் அழுத்தி அழுத்தி பயன்படுத்துறேன். அவர் திருமூர்த்தி, திருமூர்த்தம். அந்த திருமூர்த்தத்தின் மீது எப்படி நம்ம மேல ஒரு தீப்பட்டா எப்படி சுடும், நம்ம மேல ஒரு தீப்பட்டா எப்படி சுடும், அதே அந்த ஒரு உணர்வு வேணுமா இல்லையா? சுவாமி மேல சுத்தி உங்களுடைய பொழுதுபோக்கிற்காக, உங்களை தனிச்சு காட்டிக்கணும்ன்ற சில பண்புகளுக்காக, உங்களுடைய ஆணவத்தினுடைய வெளிப்பாடுக்காக நீங்க செய்ய சில விஷயங்கள், எங்களை காமிச்சுக்கணும், அது ஒரு காணொலியா எடுத்து போடணும், இத்தனை லைக் வாங்கணும், இத்தனை ஷேர் வாங்கணும், அதுக்கு ஒரு பாட்டு போடணும், அது நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக பெருமானினுடைய திருமேனியை வைத்து அதை வைத்து இவ்வாறு செய்வது கண்டிப்பா அது கண்டனத்துக்குரிய ஒரு செயல். அலங்காரம் ஆகமோர்த்தமமாக என்ன கூறப்படுகிறதோ அதைதான் பண்ணணும். அது ஆகமோர்த்தம பெருமானுக்கு புஷ்பம் சாத்துறதுலே அவ்வளோ சுத்தம் பார்ப்பாங்க. சைவத்துல அந்த சுத்தம் ரொம்ப முக்கியம். ஒரு பூ சாத்தணும்னா கூட அந்த புஷ்பம் எப்படி பறிக்கப்படணும், என்னென்ன புஷ்பம் சாத்தணும்னு விதி உண்டு நம்மளுக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் இருந்து அந்த சமயத்தினுடைய தத்துவத்தை கூறக்கூடிய பெருமானாக இருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமானினுடைய திருமேனி மீது அந்த தீப்பந்தங்களை வைத்து உங்களுடைய விருப்பத்திற்காக, உங்களுடைய புகழுக்காக பெருமானை எவ்வாறு செய்வதை சைவ சமயத்தின் மீது பற்று கொண்டு அதனை பின்பற்றக்கூடிய யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். திருநீரு ருத்ராட்சம் அணிந்திருக்கிறோம் அடியார்கள் என்கின்ற பெயருக்குள் நீங்கள் தங்களது புகழுக்காக, தங்களது விருப்பத்திற்காக செய்யக்கூடிய இந்த செயல்கள் எதுவுமே சரியானது கிடையாது. பெருமான அந்த காட்சியை நாங்க அந்த காணொலியை பார்க்கவே அதை போய் அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில சொல்லும் போது அதுக்கு அவங்க பதில் சொன்ன விதமும் அத்தனை நலமானதாக இல்லை. வழிபாடு எதுக்கு செய்யறோம்னா பெருமான் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சு நான் எனதுன்னு இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலம் எல்லாம் இல்லாம, ஆணவம்ன்ற எண்ணம் இல்லாம இருக்கணும்ன்றதுக்கு ஆசை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். சமூக வலைதளங்களில் இறைவனை குறித்து இந்த சமூக காலமாக நிறைய பதிவுகள் வருது, நிறைய சந்தோஷம் தான், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் உங்களது திறமைகளையும் உங்களது விருப்பங்களையும் அல்லது உங்களது புகழ்களையும் காட்டுவதற்கான இடம் சமயமோ மூர்த்தங்களோ கிடையாது. நீங்க நல்லா அலங்காரம் பண்றீங்களா, சந்தோஷம், அது பெருமான் கருணை. எனக்கு அலங்காரம் நல்லா படம் வரும்னு சொல்லி ஒரு மூர்த்தத்தை வச்சு அலங்காரம் பண்ணி அதுல போட்டு புகழ் வாங்குறது அது எப்படி பொருத்தமா இருக்கும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நல்லா பெருமானுக்கு கைங்கரியம் நம்ம வாஸ்தவத்துல நம்ம அதுதான் சொல்றது. திருமேனி இருக்கு, வீட்டுல வச்சு வழிபாடு பண்றது அதெல்லாம் அடியார்கள் தங்களுடைய விருப்பம், அது எதுவுமே அடியேன் தலையிடவில்லை. ஆனால் காட்சி பொருளாக ஒரு உங்களுடைய ஒரு சுயநலத்திற்காக சுவாமியை காட்சி பொருளாக மாற்றுவது எந்த அளவுக்கு அது உசிதமாக இருக்கும் என்று தெரியவில்லை. அது பெருமான் பார்த்துப்பாரு. ஆனா இந்த மாதிரி பெருமான் பின்னாடி அவர் அக்னி பிரப வச்சிருக்கார், அதனால நாங்க அக்னி ஏத்தியே பெருமான் மேல வைப்போம் அப்படின்றதெல்லாம் எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியல. பெருமான் திருவண்ணாமலை திருத்தலத்துல அக்னியா நின்றாருன்னா நாளைக்கு இவங்க என்ன அபத்தம் வேணா பண்ண காத்திருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் என்னைக்குமே ஒரு நாளும் அதையெல்லாம் அனுமதிக்க முடியும். அதனால சிவாச்சாரியார்கள் எந்த விதியில் அலங்காரம் செய்கிறார்களோ அதே விதியில் பெருமானுக்கு அலங்காரம் செய்வதுதான் உகந்தது அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்பர்கள், சமயத்தின் மீது பற்றுள்ள அடியார் பெருமக்கள் அதை கண்டிக்க ஒரு நாளும் தயங்காது. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது, நாளைக்கு நம்ம அதை பாக்குறோம், அதுக்கு ஒரு லைக் போடுறோம், அதை நம்ம ஷேர் பண்றோம். இது அவர்களை இது போல அவர்கள் இன்னும் பல பேரை தூண்டுவதற்கு ஒரு காரணமாகிடும். பெருமானுக்கு நம்ம பாட்டு போட்டு பெருமானை ரசிக்கிறது அது எதுவுமே தவறு கிடையாது. ஆனா அதற்காக பெருமானை நாம் நம்முடைய ஆகமங்களில் இருந்தும் விதிகளில் இருந்தும் மீறி பெருமானுக்கே இழுக்கு செய்யக்கூடிய மாதிரியான காரியங்கள் செய்யக்கூடாது. அதனால அன்பர்கள் மிக தெளிவாக இந்த விஷயத்தை உங்களிடம் இன்று இதை பத்தி பேசணும்னு அடியே நான் ஆசைப்பட்டேன். இன்னைக்கு அது திருவாதிரை திருநாளா அமைஞ்சதுனால பணிவோட, ரொம்ப பணிவோட சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம். இதை பார்த்தா தடுக்கக்கூடிய உரிமை
சைவ சமயத்தில் திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து பெருமானி சார்ந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதற்கான தகுதி இருக்கிறது. இதை அதனால் கண்டிக்க தயங்காதீர்கள். விழாக்கள் அந்த தலைப்புலதான் நம்ம இருந்தோம். 10 நாட்கள் விழாக்கள் இருக்கிறதா? இது ரொம்ப பழகாலத்துல இருந்தே இந்த விழாக்கள். கங்கை கொண்ட சோழனது 24வது ஆட்சி ஆண்டில் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவனின் உடைய ஆட்சி காலத்துல ஆணி திருமஞ்சன திருநாளுக்கு ஒரு 1000 நாகேஸ்வரர்களுக்காக சட்டி சோறுன்னு சொல்லக்கூடிய அன்னம் பாலிப்பு நடத்தியதற்கு நிபந்தம் தந்ததுக்கான செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி சிவகாமி அம்மை இங்கு ஒரு தனி சிறப்பு வாய்ந்த தாயாக எழுந்தொருளி இருக்கிறார். ஏன்னா மூலநாதருக்குரிய தாயார் சுவாமிக்கு பக்கத்திலே இருப்பார். லிங்க திருமேனிக்கு பக்கத்திலே சுவாமி இருப்பார். ஆனந்தமால் நடராஜ பெருமானாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு சபையிலே பக்கத்துல சிவகாம சுந்தரியாக அம்பாள் எழுந்தொருளி இருப்பார். இது தவிர்த்து தனி கோட்டத்தின் ஆட்சியாராக 4 கரங்களோடு அம்பிகை எழுந்தொருளி இருக்கிறார். அம்பிகைக்கு பொதுவா அம்பிகை ஆலயங்கள்ல ஆடிப்பூரம் ரொம்ப விசேஷமான உற்சவம். ஆனால் இந்த திருத்தலத்துல மட்டும் ஐப்பசி பூரம் ரொம்ப விசேஷமானது. ஐப்பசி பூரத்துக்காக புறம்பேட்டைன்னு ஒரு ஊரையே நிபந்தமா தந்தக்கூடிய செய்திகள் நமக்கு கல்வெட்டுகளை கிடைக்குது. அம்பாள் 10 நாள் தனியா அம்பாளுக்கு கொடியேறி 10 நாள் அம்பாள் தனியா புறப்பாடு கண்டு அருளக்கூடிய ஒரு நிகழ்வு சிதம்பரம் திருத்தலத்தில் உள்ளது. சிவகாமி அம்மை மீது பிள்ளை தமிழ் இரட்டை மணிமாலை அப்படின்ற நூல்களும் நமக்கு அருளாளர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு வரலாற்றை நாம் பார்ப்போம். தில்லைனா தேர்னு சொல்லுவோம். திருவாரூர் தில்லை இந்த 2 ஸ்ரீருத்ரம்னு சொல்லக்கூடிய வேதத்தினுடையதான அற்புதமான பகுதி பெருமானி துதிக்கக்கூடியது. அந்த ஸ்ரீருத்திரத்தில் குறிப்பிடப்படக்கூடிய 2 மூர்த்தி யாருன்னா நடராஜ பெருமானும் தியாகராஜ பெருமானும் தான். ரதபதினு சொல்லி நடராஜ பெருமான பணிக்க வேண்டும், தியாகராஜ பெருமான குறிப்பிட்டார். இப்ப நடன சபாபதியாக இருக்கக்கூடிய இந்த பெருமான் இந்த ரதம் பொதுவா ஆலயங்கள் ஒரு ஆலயம் இருக்குன்னா சிவாலயம்னா அந்த சிவாலயத்திற்கு ஆகம் முறைப்படி என்னென்ன புறப்பாடு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விழா காலங்கள்ல பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்னு உண்டு. பஞ்சமூர்த்தி புறப்பாடு அப்படின்னா விநாயகப் பெருமான், வள்ளி தெய்வசேனா உடனருள் முருகப்பெருமான், சோமாஸ்கந்த பெருமான்னு சொல்லக்கூடிய சத்து சித்து ஆனந்தத்தினுடைய வடிவாக இருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான், பெருமானுக்கு நடுவுல குட்டியா முருகப்பெருமான், பிரியாவிடைன்னு சொல்லி பக்கத்திலே உமை அம்பிகைன்னு சொல்லி இவங்க 3 பேரும் ஒரே பீடத்துல அமைந்திருக்கக்கூடிய சோமாஸ்கந்த மூர்த்தம். அதுக்கப்புறத்துக்கு தனி அம்பிகையாக அம்பாள் எழுந்தொருளி இருப்பார். அந்த கோயில்ல என்ன பேரோ அந்த பேர் அந்த அம்பாளுக்கு உண்டு. அதுக்கப்புறத்துக்கு சண்டேச பெருமான்னு சொல்லி பஞ்சமூர்த்தி புறப்பாடு நடப்பது வழக்கம். பொதுவா உற்சவங்கள்ல ஒரு பிரம்மோற்சவம் நடக்குதுன்னா இவர்களை அடிப்படையாக வைத்து இவர்களுக்கு தான் நடக்கும். 10 நாள் உற்சவமும் அவர்களுக்கு தான் நடக்கும். தேர் ஏறுவதும் சோமாஸ்கந்தராக தான் இருப்பார். ஆனா சிதம்பரத்துல மட்டும்தான் அந்த சிறப்பு. எந்த ஆலயத்திலும் இந்த சிறப்பு கிடையாது. எந்த ஆலயத்திலும் நடராஜ பெருமான் தேரேறும் வழக்கமே கிடையாது. 10 நாள் உற்சவத்துல 7ஆம் நாள் நடராஜ பெருமானுக்கு புறப்பாடு இருக்கும். அதே மாதிரி பிச்சாடன மூர்த்திக்கு புறப்பாடெல்லாம் உண்டு, அப்படியெல்லாம் உண்டு. ஆனா நடராஜ பெருமானே இங்கு சிறப்பு மூர்த்தியாக எழுந்தொருளி இருப்பதால் மற்ற ஏனைய 8 நாட்கள் பிச்சாடன மூர்த்தி சோமாஸ்கந்த மூர்த்தி எல்லாம் திருவடச்சான் திருவிழாலாம் நடந்து ரொம்ப அழகா இருக்கும். சிதம்பரத்துடைய திருவடச்சான்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமி அழகா சுவாமி அப்படியே ஒரு பெரிய அதுவே ஒரு எடுப்பு ரதம் மாதிரிதான் இருக்கும். ருத்ராட்சம்தால போட்ட ரிஷப வாகனத்து மேல திருவடச்சான்ல சுவாமி வருவார். அந்த திருவடச்சானுக்கு சோமாஸ்கந்தர் தான் வருவார். எல்லா கொடியேற்றத்துல இருந்து துவங்கி எல்லா வாகனத்துக்கும் சோமாஸ்கந்த மூர்த்தி வந்து தேருக்கு மட்டும் நடராஜா வந்துட்டு போவார். இந்த சிறப்பு இந்த நம்முடைய தில்லையம்பலத்துக்கே உரியதான ஒரு சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா பொதுவா மற்ற ஆலயங்கள்ல சோமாஸ்கந்த பெருமான் தான் எல்லா வாகன புறப்பாடும். கொடியேற்றத்திலிருந்து இறுதி நாள் கொடி இறக்குற வரைக்கும் சோமாஸ்கந்த மூர்த்தி வருவார். காலையில சந்திரசேகர பெருமான் வந்து சில வாகனங்கள் புறப்பாடு கண்டருள்வார். பல்லக்கு புறப்பாடு உண்டு, 63 புறப்பாடு எல்லாம் உண்டு. ஆனா வாஸ்தவத்துல
இந்த திருத்தலத்துல மட்டும்தான் சோமாஸ்கந்த பெருமான் தனியாக வாகனங்கள் எழுந்தருளும். திருத்தேர்ல நடராஜ பெருமானும் சிவகாமி அம்மையும், சபையிலேயே இருக்கக்கூடிய சிவகாமி அம்மையும் நடராஜரும் எழுந்தருளக்கூடிய ஒரு சிறப்பு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். மத்த எந்த ஆலயத்திலும் கிடையாது. திருவாரூர்ல தியாகராஜ பெருமான், அங்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா, சோமாஸ்கந்தரே தியாகராஜராக இருப்பதால் சந்திரசேகரர் எல்லா விதமான வாகனங்களிலும் எழுந்தருள்வார். சுவாமி தேருக்கு சோமாஸ்கந்த பெருமானாக, அஜபான கமலவசந்த தியாகராஜ பெருமானாக அவர் எழுந்தருளக்கூடிய ஒரு சிறப்பு திருவாரூர் திருத்தலத்தில். இந்த மாறுபாடு இந்த ரெண்டு திருத்தலத்துலதான் உண்டு. மற்றபடி எந்தெந்த விடங்க தலங்கள்னு சொல்லக்கூடிய தலங்கள்ல சந்திரசேகர பெருமான் புறப்பாடு உண்டு. ஏன்னா சோமாஸ்கந்த மூர்த்திக்கு பதிலாக சந்திரசேகர பெருமான் தான் புறப்பாடு ஆவது அப்படின்றது வழக்கம். அதனால அங்க சந்திரசேகர சுவாமியுடைய புறப்பாடுலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த ரதம் என்ற இன்னொன்னு, குதிரையே இல்லாத தேர் நடராஜ பெருமானுடைய. ஏன்னா வாஸ்தவத்துல வாகனம் பெருமான் ஏறுவது ஏதோ ஒரு வாகனம் ஏறார் புராண நிகழ்வை சொல்லக்கூடிய தத்துவம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவம். சுவாமி விருட்சத்துல ஏறாருன்னா அந்த விருட்சத்துக்குன்னு ஒரு தத்துவம். சுவாமி சூரியன்ல ஏறார், சூரிய பிரபை ஏறாருன்னா சுவாமியே சூரியனுக்கு உட்பொருளாக இருக்கிறார். சந்திர பிரபையில ஏறாருன்னா சந்திரனுக்கு உட்பொருளாக சுவாமி இருக்கிறார். பூத வாகனம் ஏறாருன்னா பூத இனப்படையானின்னு இந்த பூதங்களுக்கெல்லாம் தலைவனாக பூதநாதனாக பெருமான் இருக்கிறார்னு. இப்படி ஒவ்வொரு வாகனத்துக்கும் வாஸ்தவத்துல ஒவ்வொரு பொருள் உண்டு. தில்லை நடராஜ பெருமான் ஏறக்கூடிய தேர்ல குதிரையே இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, பெருமானை வழி நடத்தி செல்வதற்கு எதுவுமே துணை தேவை. பெருமான் தில்லை தேர ஒரு தூரத்துல இருந்து தில்லை தேர பார்த்துட்டோம்னா அது நடராஜாவை பார்த்த கணக்குதான். ஏன்னா குதிரையெல்லாம் இருந்து யாரோ ஒருத்தவங்களா இந்த திரிபுரம் எரிக்க பொதுவா சுவாமி உற்சவ தப்ப வர்றாருன்னா தத்துவார்த்தமா திரிபுரம் எடிப்பதற்காக சுவாமி தேர்ல ஏறுவார். அதற்கான தாத்பரியமாக கொண்டுதான் நமக்கு சுவாமிக்கு தேர் உற்சவம் எல்லாம் உண்டு. ஆனா ஆனந்தமா நடராஜ பெருமான் எதுக்கு தேர் ஏறாருன்னா பக்தர்களை பார்த்து அவங்களுக்கு அருள் தரணும்ன்ற ஒரே காரணத்துக்காக பக்தர்களுக்கு காட்சி தந்து பக்தர்களுக்கு அருளாகி இன்பத்தை தர வேண்டும். தாண்ட எந்த கோயிலும் இந்த வட்டம் கிடையாது. மூலவரே இறங்கி தெருதோறும் வீதிதோறும் வரக்கூடிய அந்த அற்புதம் எந்த கோயிலும் திருவாரூர்லயும் இங்க அது மன்னிக்கணும் வந்துகிட்டே இருக்கும். திருவாரூர் வராம சிதம்பரம் பேசாம, சிதம்பரம் பேசும்போது திருவாரூர் பேசும்போது சிதம்பரத்தையும் பேசாம இருக்கு. ரெண்டும் அப்படி ஒரு ஒற்றுமை உடைய தலங்கள். அதனால அடிக்கடி திருவாரூரையும் சொல்லிக்கிறேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ரெண்டு பேரை பத்தி பேசும்போது ரெண்டு பேரை பத்தி பேசாம இருக்க முடியும். தியாகராஜரை பத்தி பேசும்போது நடராஜாவை பேசாம இருக்க முடியாது, நடராஜாவை பத்தி பேசும்போது தியாகராஜரை பேசாம இருக்க முடியாது. அப்படி ஒரு சிறப்பு இந்த தலத்துக்கு உண்டு. அப்ப இந்த பெருமானை தானே மூலமூர்த்தமாக சிறப்பு மூர்த்தமாக எந்த பெருமான் எழுந்தருளி இருக்கிறாரோ அந்த பெருமான் தான் பக்தர்களுக்கு எல்லா இடத்திலிருந்தும் காட்சி தர வேண்டும். எல்லாரும் சில பேரால கோயிலுக்கு வர முடியாது, வயோது முதிர்வாளையோ இல்ல வேறு பல காரணங்களால உள்ள வர முடியும். அவரை தேடி பெருமான் போய் நிற்பார். அந்த ஒரு அற்புதம் இந்த தேர் விழாவில் உண்டு. இன்னும் வாஸ்தவத்துல சபையில கூட சில நேரத்துல பெருமானை தெளிவா பார்க்க முடியாம போயிடலாம். ஆனா ரதத்துல சுவாமி ஏறிட்டார்னா அந்த ரதத்துல நடராஜா இருப்பது ஒரு தனி அழகு. அவ்வளவு தெளிவாக நடராஜ பெருமான் தெரிவார். பின்னாடி சுவாமிக்கு பின்னாடி எந்த இதுவும் இல்லாம இருக்கும். பெருமானுடைய அந்த திருவடி, தூக்கிய திருவடி அவ்வளவு அழகா தெரியும். ஊன்றிய திருவடியும் தூக்கிய திருவடியும் அவ்வளவு அழகாக பெருமான் தேர்ல ஏறும்போது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்துல அந்த தூக்கிய திருவடியும் ஊன்றிய திருவடியும் தெரியும். அதுதான் வரமை. எதுக்கு இத்தனை கூட்டம் கூட்டங்கள் உண்மையா சிவடியார்கள் எல்லாரும் கூடக்கூடிய ஒரு சபை மாதிரி ஒரு மாநாடு மாதிரி இருக்கும். சிதம்பரம் கைலாயமாவே மாறிடும் சிதம்பரம். அந்த 2 நாள் சுவாமி அன்னைக்கு அதிகாலை தேருக்கு அன்னைக்கு கிளம்பக்கூடிய அன்னைக்கும் இந்த ஆருத்ரா தரிசனம் நடைபெறக்கூடிய இந்த நாளும் அப்படி கைலாயத்தையே பார்க்கலாம். என்னமோ கைலாயமே சிதம்பரத்துக்கு வந்த ஒரு அத்தனை அடியார்களும் ஆடி பாடி கொண்டாடி நடராஜரை கொண்டாடுவோம். எந்த விதமான கவலைகள்லாம் இல்லாம நம்ம பெருமான் வரா கோலம். அவ்வளவு தெருமுழுக்க பெண்கள் தங்களுடைய
பெருமான் பெருமான் வரார், நம்ம பாக்குறதுக்காக வரார். எந்த மூலப்பொருள் பஞ்ச கிருத்தியங்கள்லாம் செய்யக்கூடிய பெருமானாக இருக்கக்கூடிய அவர் நம் மீது கொண்ட கருணை தான் இங்க பேச வேண்டிய பொருளே. எத்தனை ஒரு உன்னதமான கருணை. இந்த பிறவி என்பது ஒரு 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 நோய், அதை தீர்த்து ஆட்கொள்ளக்கூடிய பெருமான் அவர் தான். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுந்தொள்ளக்கூடிய அந்த சாட்சியா பெருமானே வரக்கூடிய இந்த தேர்ல அவர் ராஜா சபாபதின்னு சொல்லக்கூடிய இந்த மகாராஜாவா அவர் அங்க இருக்க, சபாராஜராக சபாநாயகனாக சுவாமி அங்க இருக்க. உண்மை வாஸ்தவத்துல சபாநாயகர் அவர் தான். நீதியும் தர்மமும் இன்றளவும் நின்று பேசுவதற்கு அந்த சபாநாயகனாக அவர் தான் இருக்கு. அப்ப அந்த சபாநாயகர் வரான் போது திருவெல்லாம் அந்த திருமாடங்கள்ல அவ்வளவு கோலங்கள் போட்டு அவ்வளவு அற்புதமா இருக்கும் இந்த திருத்தேர். அதனாலதான் திருத்தேர் தரிசனத்துக்கு அத்தனை கூட்டம், எங்க இருந்தாலும் திருத்தேர் அன்னைக்கு வந்துருவாங்க. அத்தனை சிறப்பு இந்த நடராஜ பெருமானுக்கு. திருத்தேர் அத்தனை சிறப்பு. ஏன்னா யாரும் குதிரையெல்லாம் தேவையே கிடையாது. நடராஜ பெருமான் நான் இருக்கிறேன், நான் தான் உங்களுக்கு இந்த பிறவி பிணியை தீர்ப்பேன், நானே ஆனந்தம்னு நமக்கு காட்டி தருவதற்காக கைக்கு எளிவந்த கனியாக ஆனந்தமா அமுதமாக நமக்கு அருளக்கூடிய திருநாள். இந்த திருவாதிரைக்கு அத்தனை சிறப்பு. ஆணி திருமஞ்சனத்துக்கும் இந்த தேருக்கு அத்தனை சிறப்பு. என்னன்னா அந்த பெருமான் மூலப்பெருமான் அவர் இறங்கி வரணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆனா நமக்காக இறங்கி வர. இன்னொன்னு இந்த அழகு என்னன்னா, சுவாமி வரக்கூடிய எல்லா இடங்கள்லயும் மேல விதானம் போட்டிருப்பார். சபைக்கு பெருமான் உள்ள போறார் பாருங்க, அந்த இடத்துல ஆகாச தலம். இந்த தலத்தை பஞ்ச பூதங்கள் கஷேத்திரத்துல, பஞ்சபூத கஷேத்திரங்கள்ல ஆகாச தலம்னு பேரு. எதை உண்மையா சிதம்பர ரகசியம்னா அது பல தத்துவங்கள். நேத்து நிஷாந்த் அவர்கள் பல விஷயத்த சொல்லிட்டார். நான் அதை கூறியதை கூறுதல் ஆயிடும், அதனால நான் அதுக்குள்ள போல. ஆனா பார்க்க வேண்டிய காட்சி இந்த பிறவியில ஒரே ஒரு தடவையாவது பார்த்துடணும் அப்படின்னா, நடராஜ பெருமான் சபையில இருந்து கிளம்பி வந்துருவார். அந்த ஆகாசமும் பெருமானும் ஒன்னா பார்த்துடணும் ஒரு தடவையாவது. ஏன்னா ஆகாச தத்துவமாக இந்த ஆகாசத்துக்கு எப்படி ஒரு தோற்றமும் முடிவும் இல்லையோ, அதே மாதிரி இந்த பெருமானுக்கு ஒரு தோற்றமும் முடிவுமே கிடையாது. அந்த ரெண்டும் அந்த ஒரு நாழிகை தான். அங்க இருக்க முடியாது கூட்டத்துல. வாஸ்தவத்துல அப்படி உங்களுக்கு ஒரு பேர் கிடைச்சிருச்சுன்னா அதோட பெரிய பேர் எதுவுமே கிடையாது. இந்த நடராஜ பெருமான் அப்படி அந்த ஆகாச தத்துவமாக எத்தனை காலம் வெளியே வரும்போதெல்லாம் சுவாமிக்கு மேல ஏதாவது, சுவாமி வரும்போது வெளியே வரும்போது சுவாமி ஒரு மண்டபத்துக்குள்ள இருந்துதான் வருவார். ஆனா சபைக்குள்ள போகும்போது சுவாமி அப்படிலாம் போக மாட்டார். சபைக்குள்ள போகும்போது அந்த மண்டபம் எல்லாம் இல்லாம அப்படி சுவாமி அப்படியே ஒரு சுதந்திரமா சுவாமியோட நிஜரூப திருமேனியோட நம்ம பார்க்கும்போது இந்த ஆகாசத்தோட பெருமான் கலந்து இருக்கக்கூடிய காட்சி உண்மையா அது எத்தனை சொற்களால் விளக்கினாலும் அதை பார்க்கக்கூடிய பேர் கிடைத்தால் அது அதை விட ஆனந்தம் இருந்தது. ரகசியம்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். பெருமானுடைய திருவடிதான், பெருமானுடைய திருவடிதான் எல்லாம். அதனாலதான் தூக்கிய நான் தான், என்னுடைய திருவடிதான் எல்லான்னு இந்த மூல பிரகிருத்தியாக இருக்கக்கூடிய பெருமான், மூலமாக இருக்கக்கூடிய பெருமான் காட்டக்கூடிய தலம் இதுதான். இந்த நடராஜாவை வச்சுதான் மற்ற ஆலயங்கள்ல எல்லாம் நடராஜா இருக்க. சில தலங்கள் நீங்களாக, சில தலங்கள்ல சுவாமி தனியா நடன காட்சியெல்லாம் தந்தது உண்டு. ஆனா இந்த தலத்தை வைத்து இருதய ஸ்தானத்துல சுவாமி சிதம்பரம் ஒரு விராட் புருஷ ரூபம்னு சொல்லக்கூடிய மனித ரூபமா எடுத்தா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம்னு சொல்லி ஆக்ஞான்னு சொல்லி இந்த தல வரிசைப்படுத்தும் போது ஹிருதயத்திற்குரிய ஸ்தானத்துல நடராஜ பெருமான் இருக்கார். அதனாலதான் கோயில் அமைப்புல சுவாமியோட இருதயம் இருக்கக்கூடிய பகுதியில நடராஜா பெருமானுடைய சபை அமைந்திருக்கக்கூடிய பண்பையும் நாம் பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப அடியேன் சேந்தனாருடைய திருப்பல்லார் இது பேசாம இந்த திருவாதிரைனா அடுத்து நம்ம நினைக்க ஒரு களி. இந்த களிக்கு ஒரு வரலாறு உண்டு இல்ல, அதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். திவாகர நிகண்டு குறிப்பிடக்கூடிய சேந்தனார் சங்க காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு குறிப்பு உண்டு. அதே மாதிரி வீரசோழியத்தினுடைய வீரசோழிய இலக்கண நூலினுடைய மேற்கோள்கள் சொல்லக்கூடிய அந்த சேந்தனார் சங்க காலத்து மன்னன்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு உண்டு. நம்ம பார்க்கக்கூடிய இந்த செய்தி ஒரு கதை உண்டு. சேந்தனார் பட்டினத்தடிகளுக்கு கணக்கராக இருந்திருக்கிறார். மன்னனுக்கும் சேர்த்துதான் அந்த வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். பட்டினத்தாரனுடைய கட்டளை கிடங்க அந்த வேலையை அவர் இழந்துடுறார்.
அப்ப மன்னன் சொல்றார், இழந்த பொருளுக்கெல்லாம் கணக்கு காட்டு அப்படின்னு சொல்லி சிறைப்படுத்திடுறார். இத பட்டினத்தார் பார்த்து பட்டினத்தார் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமான் விநாயக பெருமானை கொண்டு சேந்தனார் இருந்த அந்த சேந்தனாரை சிறையில் இருந்து நீக்குகிறார் பாக்குறோம். அப்ப குடும்பத்தோட சேந்தனார் என்ன பண்றாருன்னா தில்லை சிற்றம்பலத்துக்கு வந்து விடுறார். தில்லை சிற்றம்பலம் வந்த கப்பறத்துக்கு விறகு தூக்கி அதன் மூலமாக சுமந்து அதன் மூலமா வரக்கூடிய காசை வீட்டுக்கு கொடுக்கிறார். அதிலும் ஒரு தொண்டு என்னன்னா, அன்னைக்கு யாராவது ஒரு அடியாருக்கு ஏதாவது அன்னம் பாலிக்கும். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் தான். சிற்றம்பலம்னாலே அன்னம் பாலிக்கும். அந்த அன்னம் பாலிப்புக்கு ரெண்டு பொருள் உண்டு. வாஸ்தவத்துல அன்னம்னா உணவுன்னு ஒரு பொருள், நம்மளுக்கு ஞானம் என்கின்றதான வற்றாத கருணையை அன்னமாக தரக்கூடிய பொருள். ஏன்னா வாஸ்தவத்துல உணவு அப்படின்றது போதும்னு ஒரு அளவுல நிறுத்திடலாம். ஏன்னா இந்த வயிறு கொள்ளக்கூடிய தன்மைன்னு ஒண்ணு உண்டு. இந்த வயிறுக்கு இவ்வளவுதான் உணவுனா அதுக்கு மேல அதால சாப்பிட முடியாது. ஆனா ஞானம்னு ஒண்ணு உண்டு. அந்த ஞானம் எவ்வளவு தந்தாலுமே பத்தாது. ஞானாசிரியராக பெருமானே இருந்தார் உலகம். அதனால ஞானமா நடராஜ பெருமான்னு பேர். ஞானத்தை தரக்கூடிய பெருமானாக. அப்ப அன்னம் பாலிக்கும்னா என்ன? அன்னம் பாலிக்கும்னா உணவுன்னு சொல்லக்கூடிய உணவும் தரும். அதுவும் உண்டு அடியார்களுக்கு. அதுக்கும் பஞ்சம்லாம் கிடையாது. வாஸ்தவத்துல பெருமானை நோக்கி தேடல்ல இருக்கவங்களுக்கு ஞானாசிரியராக ஞான குருவாக தானே இருந்து அருளக்கூடியதன். தானே ஞானாசிரியராக சனகாதி முனிகர்களுக்கு அருளியது போல நமக்கு ஞானாசிரியராக பெருமானே அஞ்செழுத்து சொல்ல முடியல, சமயதிக்கை பெற முடியல, இந்த வாழ்க்கையிலே இப்படியே போயிடுமோ என் வாழ்க்கைன்னு வருத்தப்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே சுவாமி ஞானமூர்த்தியாக தானே குருவாக இருந்து தானே ஐந்தெழுத்தின் பொருளாக இருந்து அருளக்கூடிய தன்மை. அழகா அருணகிரி பெருமார் சொல்வார், நகர இரு பாதமாகின்னு சொல்லக்கூடிய திருப்புகள்ல அந்த பஞ்சாட்சரம் சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சரத்துடைய ஒவ்வொரு அக்ஷரத்துடைய வடிவமாகவே நடராஜ பெருமான் இருக்க. அப்ப பெருமான் நமக்கு என்ன பண்றாருன்னா தீட்சையாக நமக்கு குருவாக தீட்சையும் தரார், நயனையும் தீட்சை அவர் பார்க்கிற பார்வையிலான நம்ம தீட்சையா பெற்றுருவோம். குருவாக அவரே அருள்கிறார். அஞ்செழுத்தினுடைய உண்மை பொருளாக அந்த மூலப்பொருளாக அவரே இருக்கிறார்னா அப்ப அன்னம் பாலிக்கும்னா அன்னம்னா உணவும் தரும் ஞானமும் தரும்னு பொருள். அதனாலதான் அப்பர் சுவாமிகள் அந்த வார்த்தையை ரொம்ப அழகா பாலிக்கிறார். இன்னொரு அன்னம் உண்டு, அது அம்ச மந்திரம், அது ரகசியம், அடியன் அதை பத்தி பெருசா பேசணும். சிவபெருமான் அப்ப சேந்தனார் தில்லைக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த விறகு சுமக்கக்கூடிய பணிகள் பண்ணி அந்த பணியால் இதுதான் அடியார்கள் அருளாளர்களிலிருந்து நம்ம அடியார்கள் கத்துக்கணும். எத்தனை பெரிய சூழலாக இருந்தாலும் ஏதோ உயிரே போற கத்தியாக இருந்தாலும் அடியார்களுக்கு தொண்டு செய்யறத ஒரு நாளும் 63 விட்டது. அப்படி சேந்தனார் என்ன பண்றாருன்னா தனக்கால் இயன்ற அன்னைக்கு வர காசை வச்சு குடும்பத்துக்கு முன்னாடி வரவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு அன்னம் பாலிப்பு பண்ணி நம்மளால முடிஞ்ச அந்த காசுக்கு அவருக்கு களி கிண்டுவதற்கான அந்த மாவு தான் கிடைக்கும். அதை வச்சு அவர் களி கிண்டிடுவார். யாராவது அடியார் வந்தா அவர் கொடுத்துருவார். அப்புறம்தான் பிள்ளைங்க மனைவிக்கலாம். அப்ப இப்படி என்ன ஆகுது, அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ஒரு முதியவர் வரார். அந்த முதியவருக்கு களி அமுதம்லாம் கொடுத்தாச்சு. அப்புறம் வயதானவர், அம்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் களி வேண்டும், இருக்கிற களியெல்லாம் அவர் வாங்கிட்டு போயிடுறார். கொஞ்சம் களியை நான் எடுத்துட்டு போறேன், எனக்கு வேண்டும்னு சொல்லி இருக்கிற களியெல்லாம் எடுத்துட்டு போயிடுறார். அந்த காலத்து சோழ மன்னர்களுக்கு பெருமானின் மீது அதில்லை நடராஜா மீது இருக்கக்கூடிய பற்று தனித்துவம் வாய்ந்தது. அவர்கள் தங்களுடைய மணி முடி தரிக்கக்கூடிய அந்த நிகழ்வே அம்பலத்துல வச்சு பண்ணக்கூடிய அந்த செய்தியெல்லாம் நம்ம பாக்குறோம். அவ்வளோ ஒரு சோழர்கள் தூய சைவர். அந்த சோழர்களுடைய அப்படி இந்த சோழர்கள் என்ன பண்றாங்க, அப்ப அந்த சோழ மன்னன் அவனுக்கு ஒரு வழக்கம், டெய்லி அந்த நித்தம் பெருமான தரிசனம் பண்ணி இரவு அர்த்தஜாமரத்துக்கு முன்னாடி சுவாமிக்கு அந்த சிலம்பொலி கேட்குமா, சுவாமி அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்பொலி கேட்குமா. அந்த சிலம்பொலி கேட்டு பெருமான் இனி நம்ம போலாம் உத்தரவு வாங்கி சாப்பிட்டு உறங்குறது தான் வழக்கம். அன்னைக்கு அர்த்தஜாமம் ஆகுது, எல்லாம் ஆயிடுச்சு, சிலம்பொலி கேட்கவே இல்லை. நித்தம் கேட்கும், கேட்டு அது பின்னி உண்டு உறங்குவதுதான் வழக்கம். ஆனா இன்னைக்கு கேட்கல. அப்ப கனவுல ஐயோ பெருமானையும் சாப்பிடாமலே போய் படுத்துட்டார் மன்னன். படுத்துட்டு ஐயோ என்ன இப்படி ஆச்சேன்னு ஒரு வருத்தத்தோடயே படுக்கிறார். சுவாமி கனவுல தோண்டி, சேந்தனார்னு ஒருத்தர் இருக்காருப்பா, அவர் வீட்டுக்கு களி சாப்பிட போயிட்டேன், அதனால வர முடியல, தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கனவுல சிலம்பொலி காட்டினார். பெருமானுடைய கருணை அப்படிப்பட்ட கருணை. அப்ப மன்னனுக்கு ஒரு ஆசை,
அந்த சேந்தனாரை பார்க்கணும்னு திருவாதிரை திருநாள் நடக்குது. நல்ல மழை, சிதம்பரத்துல அடைமழை பெஞ்சு சேத்துல தேருடைய கால்கள் சிக்குண்டு நின்று சுவாமி பண்ற இதெல்லாம் சுவாமி நடத்தக்கூடிய நாடகம். இப்ப என்ன, அந்த சேத்துல சேருல சிக்குண்டு நின்றது, என்ன பண்றதுன்னு தெரியல. மன்னனுக்கு அச்சம். ஏன்னா விழா மன்னனுடைய தலைமையில் நடக்குது. நடராஜா இருக்கார், என்ன பண்றது, தேர் இப்படி நின்னா என்ன பண்றதுன்னு சொல்லி மன்னன் கவலைப்பட சேந்தனார் பல்லாண்டு பாட இது தீரும் அப்படின்னு சொல்ல சேந்தனாரை கூட்டு வந்து பல்லாண்டு பாடி அந்த தேர் நகர்ந்தது. அன்று காலை போய் மன்னன் போய் பார்த்தானா, சுவாமி சொன்னாரே களி சாப்பிட்டது அம்பலத்தில், இந்த பொன்னம்பலத்துல சுவாமி இருக்கக்கூடிய சபையில அந்த களியினுடைய துகள்கள் சிந்தி இருந்தக்கூடிய அந்த அற்புதமும் நிகழ்ந்ததாம். இப்ப சேந்தனாருக்காக பெருமான் திருப்பல்லாண்டு பாடின மண்ணுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள். முதல் வார்த்தைக்கு மண்ணுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள். அடியாருக்கான தலம், அடியார்கள் சூழ இருக்கக்கூடிய தலம். பல்லாண்டு அப்படின்னா வாஸ்தவத்துல பெருமானுக்கு, ஆனா அடியார்களுக்கும் பல்லாண்டு பாடு. மண்ணுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள். பஞ்சகம் போயகட பொன்னின்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விடங்கு. இந்த பொன்னின்சை மண்டபத்துள்ள சுவாமி அப்படியே அது எப்படி சொல்லுவான்னா, சுவாமி அப்படியே அடியா அந்த வியாகரவாதருக்கும் பதஞ்சலிக்கும் வந்துட்டேன்னு சுவாமி சொல்லி காட்சி தர அப்படி ஓடி வந்து ஆடினாராம். உள்ளே புகுந்து பொன்னின்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் இலங்க அண்ணனடை உமையால் அடியோமுக்கு அருள் புரிந்து. உமையம்மையோட சுவாமி அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி நெறி தந்த புத்தருக்கு பல்லாண்டு. ஒரே வார்த்தை முதல் பாடலே சொல்லிட்டார். பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த புத்தருக்கு பல்லாண்டு. ஒவ்வொரு இடத்திலும் பெருமான் தான் தனி முதல் கடவுள், அவருக்கு மட்டும்தான் பிறப்பறுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதை அருளாளர்கள் பதிவு செய்ய தவறியதே கிடையாது. அதனால முதல் பாடலே வைக்கிறார், பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தருக்கு பல்லாண்டு கூறுது. அந்த பெருமான் பிறவி அறுக்கக்கூடிய பெருமான் அவன் ஒருத்தர் தான். ஆனந்தமே தந்தாலும் ஆனந்தமே அவர் தரக்கூடிய ஆனந்தத்தால நம்மளுக்கு பிறவி வராது. அவர் தரக்கூடியது முடியா ஆனந்தம், அத்வித நிலைன்னு சொல்லக்கூடிய இரண்டரை கலத்தல்னு சைவ சித்தாந்தம் சொல்லும். பெருமானோட திருவடியில கலத்தல தான் நம்ம ரொம்ப அழகா சொல்றோம். அப்ப அந்த நிலையை தரக்கூடிய அப்ப சேந்தனார் அதுதான் நம்மளுக்கு பாட்டார். பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தருக்கு பல்லாண்டு கூறுது. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பெறார். மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மண்ணு தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தனர் பிரியா அந்த நிகழ்வுகள் கூட பெருமான் மீது அவர்கள் எவ்வளவு பக்தியும் காதலும் கருணையும் கொண்டிருக்கிறார்கள். பெருமான் மீது அனாதியான பக்தி அவர்களுக்கு உண்டுன்னு காட்டு. ஏன்னா இந்த தில்லை பெருமானுக்குன்னு ஆகப்பட்டவர். அப்படி அவர்கள் தீட்சிதர்கள், தில்லை மூவாயிரவர்கள் பெருமான் கருணையால் நியமிக்கப்பட்டவர்கள். அவர்களுமே அந்தனர் பிரியா சிற்றம்பலம். அப்ப அவர்கள் எவ்வளவு அழகா லட்சார்ச்சன சபையில நடக்குமோ அதை பார்க்க அவ்வளவு கண்கொள்ளா காட்சி. சுத்தி நின்று பெருமானுக்கு லட்சார்ச்சனை பண்ணுவாங்க. தயாகர சபாபதினு சொல்லி நம்ம ரொம்ப பிரபல்யமா கேட்கிறோம். அந்த சுவாமி சகசிரநாமம் உண்டு. அப்ப அந்த லட்சார்ச்சனை பண்ணுவாங்க, அவ்வளவு அழகா இருக்கும். சுத்தி எல்லா தில்லைவாழ் அந்தனர்களும் இன்னும் சுவாமிக்கு லட்சார்ச்சனை பண்ணுவாங்க. அவ்வளவு காண கண்கோடி. இதே காட்சி நீங்க செந்திலாண்டவருக்கு போய் சண்முகநாதர் வெளியே வரும்போது சண்முக விலாசத்துல அங்க இருக்கக்கூடிய தனித்துவம் வாய்ந்த அங்க செந்தில் வாழ் அந்தனர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் சுவாமியை பார்த்துப்பாங்க. அது ஒரு தனியாள். அப்ப இந்த தில்லையம்பலத்துக்கே உரியவர்கள் இந்த தில்லை மூவாயிரவர்கள்னு பார்க்கும். அந்த தில்லை மூவாயிரவர்களுடைய சுவாமி அவ்வளவு அற்புதமா பார்த்துக்கிறாங்க. சுவாமியை வழிபட்டு பெயர் பெற்றவர்கள் என்ற அளவுல அடியேன் முடிக்கிறேன். முருகன் முதல்ல சூரபத்மனை அழித்து அதனால் சில தலங்களை அதன் பொருட்டு சுவாமி சில தலத்தை வழிபட்டார். அதுல தில்லை அம்பலம் தில்லையும் உண்டு. அர்ஜுனன் வடநாட்டுல இருந்து பல்வேறு தலங்களை வழிபட வரும்போது இந்த தலத்தை பாடுறார். திருமூல நாயனார்
மன்று தொழு பதஞ்சலி வியாக்கிர பாரதர் என்று இவரோடு அப்படின்னு சொல்லி தானும் அந்த அம்பலத்துல ஞானமா நடனம் கண்டதை சொல்றார். தப்பிழா மன்றத்து கூத்து கண்டபின் ஒப்பிழா 7 கோடி யுகங்கள் இருந்தேனேன்னு சொல்லி அவர் திருமூலர் பல 1000 வருஷம் இருந்தாரு சொல்லுவாங்க. அப்படி அதுக்கு எது காரணமா இருந்துச்சுன்னா சுவாமியோடைய நடனத்தை திருமூல நாயனார் பார்த்திருக்கார். அதுதான் சொல்றார். சேரமா பெருமான் நாயனார் வழிபட்டு இருக்கார். தில்லை பெருமான் மீது பொன்வந்தத்து அந்தாதின்னு ஒரு அற்புதமான நூல் பண்ணியிருக்கார். நக்கீரதேவ நாயனார் கனித்தரு செவ்வாய் உமையோடு காரிக்கு அருளிய திருமுகத்தழகு குரு சிறு நகை இறைவன்னு சொல்லி நக்கீரதேவ நாயனாரும் புகழ்கிறார். திருநீலகண்ட நாயனார் இளமையாக்கினார் கோயில்னு பெருமானுடைய வெளிப்பிரகாரத்துல வெளியில கோயில் வெளியே இருக்கக்கூடிய குளத்தங்கரை கருவில் இளமையாக்கினார் கோயில்னே உண்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். சில பெண்கள் மீது அவருக்கு ஆசை இருந்தது. தன் மனைவி நீலகண்ட மீது ஆணைன்னு சொல்லி பெருமான் மீது சத்தியம் செய்ய இருவருமே ஒருவர் தொட்டுக்கொள்ளாமல் ஸ்பரிசமே இல்லாம இருந்து பெருமானே ஒரு முதியவராக வந்து இருவரையும் சேர்த்து வைத்து அவர்களுடைய முதுமை காலத்தை தனக்காக தன் மீது கொண்ட ஒரு ஆணைக்காக இருவருமே செலவழித்தார்கள் சொல்லி அவர்கள் மீண்டும் இளமையாக்கிய அந்த அற்புதம் நடந்தது இங்கதான். அப்புறம் திருவெண்காட்டடிகள்னு சொல்லி நம்பியாண்டா நம்பிகள் சேக்கிழார் சொல்றார். உலகளா உணர்ந்து ஓதற்கரியவன்னு சொல்லி தன்னுடைய முதல் பாடலே திண்டையம்பலத்துல இருந்து துவங்கக்கூடிய அந்த அற்புதத்தை பார்க்கிறோம். அருணகிரிநாதர், இரட்டை புலவர், குருஞான சம்பந்தர், கண்கட்டி மறைஞான சம்பந்தர், புராண திருமலைநாதர், குமரகுருபரர், வெள்ளி அம்பலவாணர், படிகாசு தம்பிரான், சித்தம் சிவபிரகாசர், அகோர சிவாச்சாரியார், தாயுமானவர், மாரிமுத்து புலவர், முத்து தாண்டவர், ஞான பிரகாசர், கோபாலகிருஷ்ண பாரதின்னு இங்க வழிபட்ட அடியார்களுடைய பட்டியல் ஒரு தனி பட்டியல். அடியேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அடியேன் குறிப்பு பார்த்து சொல்றேன். மற்றது இன்னும் நீண்டு கொண்டே போகும். அந்த பெருமான் கருணாகர பெருமான், கருணை பண்ண பெருமான். இந்த தலத்துல குடிக்கவின்னு ஒரு இலக்கியம், அது ஒரு தனி சிறப்பு. கொடிக்கவின்னு சொல்லி இந்த கொடிமரம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா குண்டலினி சக்தி எழும்பி மேல போகணுன்றதையுமே குறிக்கக்கூடிய அமைப்புலதான் அதை அமைச்சிருப்பாங்க. கோயில்ல கொடி ஏத்துவதற்கான காரணம் பொதுவா தேவர்கள் எல்லாருக்கும் அறிவிப்பாக கொடி ஏத்துதல் என்பது ஒரு மரபு. இந்த திருத்தலத்துல கொடிக்கவின்னு ஒரு சித்தாந்த நூல் பாடப்பட்டது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கொடிக்கவியை முதல் ஏத்துக்கல. அப்புறம் பெருமானுடைய கருணையினால் அந்த கொடிக்கவியை பாடின பிறகுதான் கொடி கம்பத்துல கொடி ஏறுச்சு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு நூலும் இந்த தளத்துல செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்ப இந்த பெருமான் அடியேன் நினைவு செய்ய விரும்புறேன். இந்த பெருமான் கருணாகர பெருமான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த ஆருத்ரா விழா எதை சொல்லுது அப்படின்னா பெருமான் பல அண்டங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதோ இப்ப ஏதோ நம்மளுக்கு அறிவியல் சொல்லுது இத்தனை இது இருக்கு, கோள்கள் இருக்கு, இத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு. ஆனா நம்மளுக்கு நம்முடைய அறிவியலால் எட்ட முடிந்த அறிவு இது. ஆனா எத்தனையோ யுகங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது தான். அந்த உலகம் இயங்குவதற்கு காரணமாக இருந்து ஆடக்கூடிய பெருமான் நம் மீது கருணை கொண்டு நான் தான் இந்த பிறவியை தீர்க்க வல்ல பெருமான் அந்த தூக்கிய திருவடியை தூக்கி நமக்காக ஆனந்தமா நடராஜ பெருமான் தெருதோறும் வரக்கூடிய இந்த திருவாதிரை திருநாள் பக்தர்கள் கண்டு இன்புற வருது. இந்த பெருமானை இப்ப வீட்டுல நடராஜ குருவும் வைக்கக்கூடாதுன்னு ஒரு காலகட்டத்துல சில பேர் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். வீட்டுல வச்சா ஆடியே போயிடும். அறியாமையினுடைய வெளிப்பாடு. வாஸ்தவத்துல அதெல்லாம் அறியாமையினுடைய வெளிப்பாடு. இந்த உலகம் நம்முடைய உயிர் தோன்றுவதற்கு, இந்த உலகம் தோன்றுவதற்கு காரண பொருளாக ஞானமாக இருக்கக்கூடிய உருவம் எல்லார் இல்லத்திலயும் இருக்கும். அதுல குறையே கிடையாது. நான் நடராஜர் படம் வச்சுன்னா உடனே சில பேர் வீடே ஆடி போயிடும் அப்படின்னா அபத்தமான வார்த்தை. அதெல்லாம் பெருமான் இருக்கும். நடராஜருக்கு மங்கள சொரூபம். அவர் இல்லாத வீடு அவர் இல்லைனாதான் அது அமங்கலமா இருக்கும் வீடு. கண்டிப்பா அந்த மாதிரி விஷயங்கள் நடராஜா எல்லாரும் சுவாமிய வச்சுக்கலாம். அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. இப்ப நம்ம ஓவியத்துல அண்ணா கொடிக்கவின்னு சொல்லக்கூடிய அந்த நூலுக்காக அந்த கொடிமரம் ஏற்றக்கூடிய அந்த சிறப்பு அதுக்கு சுவாமி வரைஞ்சிருக்கார். தீட்சிதர்கள் அப்புறம் சேந்தனாருடைய
சேந்தனார் கலியோட சேந்தனா இருக்கக்கூடிய அந்த களி அந்த கதைக்காக அது சுவாமினா நம்மளுக்கு நடராஜ பெருமான்னா நேற்று சபைய வரைஞ்சாச்சு. அதனால இன்றைய தினம் சுவாமி வரக்கூடிய ரதம், அந்த ரதத்தை பாக்குறோம். அம்பாள் சிவகாம சுந்தரி தனிக்கோட்டத்தின் ஆட்சியாராக அம்பிகை எழுந்தருள் இருக்கிறார். அவளுடைய அந்த ஞான அம்பாளுடைய அந்த சுரூபம், மூல விக்கிரக சுரூபத்தை பாக்குறோம். மேல பெருமானுக்குன்னு சிதம்பரத்துக்குன்னு தனி அலங்கார சாற்று முறை உண்டு. ஒவ்வொரு கோயிலுக்கும் உற்சவமூர்த்திக்கு சில அலங்கார சாற்று முறைகள் உண்டு. இப்ப சென்னையில கபாலினா கபாலி இப்படிதான் இருப்பார்னு ஒரு அலங்கார சாற்று முறையை நமது சிவாச்சாரியார்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படி நடராஜானா நடராஜாவுடைய அந்த சிகை அலங்காரம் ரொம்ப முக்கியமானது. நடராஜாவுடைய அந்த சிகை அலங்காரம், அந்த சிகையில சுவாமிக்கு பண்ணக்கூடிய நடராஜாவுக்கு மட்டும்தான் அந்த சிகை அலங்காரம்னா அப்படிலாம் கிடையாது. அங்க வரக்கூடிய சோமாஸ்கந்தரும் இதே சிகை அலங்காரத்தோட தான் இருப்பார். அம்பாளுக்கும் இந்த சிகை அலங்காரம் உண்டு, உச்சாடன மூர்த்திக்கும் உண்டு. அவ்வளவு அழகாக அந்த சிகை அலங்காரம், குளித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும்னு சொல்லி அப்பர் சுவாமிகள் உருகி உருகி போகக்கூடிய அந்த திருமுக மண்டல், நம்மளுக்காக கருணை பண்ணக்கூடிய திருமுகம், அந்த அபய திருக்கரம், அந்த சுவாமியினுடைய அபயம், நான் இருக்கேன் கவலைப்படாத, நான் தான் உனக்கு எல்லாம், குற்றாலத்துறை கூத்தனல்லா உற்றார் யாருளரோன்னு சொல்லி இந்த உலகத்துல எல்லாம் போயிடும். அந்த பெருமானினுடைய தாண்டவமும், அந்த பெருமான் தான் நமக்கான துணை, உற்ற உயிருக்கு துணை அவன் மட்டும்தான், தீராத எளிவந்த பெருமானின்ற மாதிரி நமக்கு கனியா நம் கைவந்த பெருமான். நம்ம கண்ணார அவரை பார்க்கிறோம். சபையில போய் ஒரு காலம் நின்று நீங்க அந்த சுவாமிக்கு நடக்கக்கூடிய ஒரு கால பூஜை பார்க்கும்போது அந்த சிகண்டி மணியோடைய ஒளிக்கும் பெருமானுக்கு சபையில நின்று அவருக்கு அந்த தீபத்தை எடுத்து போய் அப்படியே ஒரு முகத்துக்கிட்ட ஒரு நாழிகை தான் இருக்கும் அந்த தீபங்கள்லாம் சுத்தி எரிஞ்சாலும் சுவாமியுடைய திருவடியை காமிச்சு ரகசியம் பாருங்கன்னு சொல்லும் போது உண்மையாவே நீங்க எங்க இருக்கீங்கன்றத மறந்துடுவீங்க. எல்லாரும் சொல்றதுதான், அடியேனும் அததான் சொல்றேன். சிவலோகமா அதுதான். இதுக்கு மேல என்ன வேணும்? இத்தனை நாள் இந்த பெருமான எத்தனையோ நாட்கள் வீணாகிட்டேனே, சிதம்பரத்திலே இருந்துடலாமோ, நித்தம் இந்த தரிசனம் அனுபூதி நிலையா அது அப்படியே இருந்துச்சுன்னா, அப்படியே இருந்துட்டா எப்படி இருக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பெருமானுடைய அழகு அப்படியே உள் வாங்கிக்கணும். இன்னொன்னு இந்த தலத்துல இன்னொரு அழகு என்னன்னா, வைணவ திவ்யதேசம் ஒண்ணு உண்டு. சித்திர கூடம்னு சொல்லி திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பெற்ற பெருமான் வைகுண்டநாத சுவாமியாக அவர் அங்க சித்திர கூடத்து தலமும் 2 பேர் சுவாமி திருமால் நித்தமும் சுவாமி வழிபட்டு கொண்டு சுவாமி ஆடக்கூடிய அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய திருமால் சிவ அடியாராக இருந்து அந்த ஆனந்தமா நடனத்தை வாஸ்தவத்துல நம்ம ஏதோ சைவம் அதனால வைணவத்துல அப்படி அடியேன்னு சொல்றேன் அப்படின்னு பொருள் கொள்ள வேண்டாம். நமக்கு புராணமும் அருளாளர்களும் மிக தெளிவாக திருமால் சிவபெருமானை வழிபட்டுதான் எல்லா விதமான பேரையும் பெற்றார் என்பதையும் மிக தெளிவாக நமக்கு அருளாளர்கள் காட்டியிருக்கிறார்கள், நம் சைவ சமயாச்சாரியர்கள் கூறுகிறார்கள். அதனால அந்த பெருமான் சுவாமியே சிவ அடியாரா இருந்து நாராயணன் திருமாலாக இருக்கக்கூடிய அவர் இந்த ஆனந்தமா நடனத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். திருவாரூர் தலபுராணம் நமக்கு தெளிவாக சொல்லுது, சுவாமி ஹிருதயத்துல வச்சே அஜபா நடனத்தை பார்த்துட்டார் திருமால் அப்படின்னு சொல்லி. அப்ப அதனால இதுல நம்மளுக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி நமக்கு இந்த ஆனந்தமா பெருமான் பிறவி என்கின்ற இந்த பிறவி நோயில இருந்து நம்மை தீர்த்து நம்மை கண்டிப்பாக ஆட்கொள்ள அந்த பாதம் இருதயத்துல சுமக்க வேண்டிய பாதம். அந்த பாதத்தை நம்ம எல்லோருடைய இருதயத்திலும் அந்த திருவடியை சுமப்போம்னு சொல்லி இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களையும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களையும் சொல்றோம். இந்த போகி திருநாள்ல பழையன கழிதலும் புள்ளியன பூதலுமா பெருமான் மீது நம்முடைய எண்ணங்களை இன்னும் கூடுதலா வைப்போம், இன்னும் கூடுதலா அவரை பக்தி பண்ணுவோம், காதல் பண்ணுவோம். நான் பக்தி பண்றேன்றதுக்காக முறையற்ற முறையில நமக்கு சமயாச்சாரியத்துல சொல்லப்படாத விஷயங்கள்ல பண்ணாம நம்முடைய அளவுக்கு ஆச்சாரியர்கள் நமக்கு குருமார்களாக இருந்த அருளாளர்கள் எதை காட்டுறாங்களோ அந்த வழியில் நின்று நாம் பக்தி செய்ய வேண்டும் என்பதையும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைத்து அனைவருக்கும் எங்கள் இருவர் சார்பாக இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களும் இந்த மகிழ்ச்சி பொங்கட்டும், எல்லா இன்பங்களும் பொங்கட்டும். எல்லாம் வல்ல அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமானினுடைய திருவருளும் குருவருளும் உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமைய பெருமானுடைய தில்லையம்பல நடராஜ பெருமானினுடைய திருவடியை வைத்து பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம். எல்லாம் வல்ல தியாகராஜ பெருமானும் நடராஜ பெருமானும் உங்களுக்கு எல்லா விதமான தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும்னு சொல்ற மாதிரி எல்லா விதமான இல்வாழ்க்கைக்கு இந்த இகலோக வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ அதையும்
அந்த பரம லோகமாக இருக்கக்கூடிய சிவபுரத்துக்கு செல்வதற்கான வழி என்னவோ, முக்தி இன்ப பேற்றையும் எல்லாவித நலன்களையும் பெருமான் உங்களுக்கு தருவார்னு பிரார்த்தனை பண்ணி அடியேன் நிறைவு செய்கிறேன். இந்த சொற்பொழிவுல ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் அடியேன் மீது அந்த குறையை ஏற்றுக்கொள்கிறேன். நிறைகள் இருந்தால் அது சுவாமியினுடைய கருணையால் தரப்பட்டது. இதுல ஏதாவது குறைகள் இருந்தால் அடியார் பெருமக்கள் அதை பொறுத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலா உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றமிழ் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், ஆறிரு தடந்தோள் வாழ்க, வெற்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, சுவேல் ஏறிய வஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அருள்க.